ஜூலை 18 ஜென்ம நட்சத்திரம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஜென்ம நட்சத்திரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. ஏன்னா என்னுடைய நண்பர், என்னுடைய ஒரே நண்பர், 14 ஆண்டுகால நண்பர் தமன் அவர்கள் ஹீரோவாக பண்ணுற படம் ஜென்ம நட்சத்திரம். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். கூட நடிச்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க. அண்ட் நீங்கள் உழைப்பை நீங்கள் ஃப்ரேமில் பார்ப்பீங்க. This team is very passionate, very nice team, and the energy on the set was so incredible that I enjoyed every day. கையில் காசு கொடுத்து அட்வான்ஸ் போய் முடியெல்லாம் வெட்டிடு, போய் துணிலாம் எடுத்துரு, நாளைக்கு ஷூட் போகிறோம், வீட்டில் சொல்லிடு, சரியா? He will work with an edited version in his mind. நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் நினைக்கும் போதே எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கேமராமேன் எனக்கு கிடைச்சது ஒரு கிஃப்ட்டு. மனமோ தவம் துணையே வரம். வெல்கம் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அமோகம் ஸ்டுடியோஸோட நிர்வாக தயாரிப்பாளர் ஆடிட்டர் விஜயன் சாரை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். அமோகம் ஸ்டுடியோஸ் இதோட எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸோட இதோட முதல் படம், முதல் மேடை, முதல் விழா. அந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் முக்கியமான வருகை தந்திருக்கும் அனைவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். முதலாக வெரி பர்டிகுலர்லி மீடியா அண்ட் ப்ரெஸ் அண்ட் பத்திரிகையாளர்கள் அனைவரையும், ப்ரெஸ் அண்ட் மீடியா, அப்புறம் எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்க டைரக்டர்ஸ் மீரா கதிரவன் சார், அறிவழகன் சார், லோகேஷ் அவர்களையும் நினைக்கிறேன். எங்களோட நலன் விரும்பி ஐயா பாலராஜ் பாலனி அவர்களையும், எங்களோட க்ரூஸ் எல்லாரையும், மூத்த நடிகர் சூரிய விஜய் சார், தலைவாசல் விஜய் சார் அவர்களையும், ஈரோடு மகேஷ் சார் அவர்களையும், அனைத்து கேபிள் சங்கர் சார் அவர்களையும் அனைவரும் அன்போடு அழைக்கிறேன். மற்றும் ஜென்ம நட்சத்திரம். ஆக்சுவலி நாங்கள் வேறு ப்ரொஃபஷன், வேறு இண்டஸ்ட்ரி இருந்தாலும் எங்களுக்கு சினிமாங்கிற ஒரு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் நினச்சி மூவி எடுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நாங்கள் வி ஆர் லுக்கிங் ஃபார் அ குட் ஒரு ப்ரொஃபஷனலாக டீமை தேடிட்டு வந்தோம். அப்போ தேடும்போது தான் எங்களோட இந்த ஜென்மச்சத்திரம் எங்கே ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா ஒரு நொடியோட ப்ரிவியூ ஷோவில் தான் ஆரம்பிச்சது. நாங்கள் அந்த ப்ரிவியூ ஷோ பார்த்தோம். அந்த ப்ரிவியூ ஷோலேருந்து தான் எங்களுக்கு இந்த டீம் மேலே எங்களுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஓகே, அதுக்கப்புறமா தான் எங்கள் ப்ரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் மூவி அந்த டீம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ரோச் பண்ணியிருந்தோம். அப்ரோச் பண்ணும்போது இந்த மணி சேம் டீம் தான். இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு நொடியோட எதுவுமே மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகிருக்காது. ரொம்ப முடியாத பட்ஜெட்டில் தான் அமிட் பண்ணியிருப்போம். மற்றபடி எல்லாமே அதே டீம் வச்சு தான் நாங்கள் இந்த மூவி எடுத்திருக்கோம். அந்த டீமும் எப்படி கமிட் ஆகும்போது என்ன லெவலில், என்ன பட்ஜெட்டில், என்ன ரேட்டில் கமிட் ஆனாங்களோ அதே ரேட்டில் அவங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதே அவுட்புட் அவங்களால கொடுக்க முடிஞ்சது. நாங்களும் வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் த அவுட்புட். நாங்கள் அதை எங்களுக்கு பிடிச்சிட்டு இது எப்படியா இருந்தாலும் தாங்கள் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களுக்கு அந்த படத்தை கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் பிடிக்கும், எப்படி மூவி இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்கும். அந்த ஆஸ்பெக்ட் தான் இருக்கும் நாங்கள் நினச்சோம். பிடிச்சி நாங்கள் ரிலீஸ்க்காக போய் நாங்கள் ராகுல் பிக்சர்ஸ் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார் மீட் பண்ணோம். அவர் மீட் பண்ணி அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டோம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அவர் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவரோட அப்ரிசியேஷன் தான் எங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்டர் கொடுத்துச்சு. இந்த படம் அந்த குவாலிட்டியாக இருக்கும், குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. இப்போ அதனால் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் மூவி நீங்கள் எத்தனையோ ப்ரொடக்ஷன் ஹவுஸையோ எத்தனையோ ஃபிலிமையோ நீங்கள் ப்ரமோட் பண்ணியிருப்பீங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஒழுங்காக இருந்ததுன்னா நீங்கள் அதே மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் எங்களோட இந்த மூவியை சப்போர்ட் பண்ணணும், மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஐ வெல்கம் யூ ஆல் ஃபார் தி வண்டர்ஃபுல் ஈவெண்ட். தேங்க்யூ. மேடையில் வெற்றிருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கேபிள் சங்கர் சார், அவர் என்னோட நண்பர், ஃப்ரெண்டு, அவர் தான் இன்வைட் பண்ணித்தரார். ஏன்னா படத்தில் சம்மந்தப்பட்ட யாருமே எனக்கு தெரியாது ஒரு பாயிண்டில். ஸோ என்ன இந்த ஃபங்க்ஷன் வந்தது மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேபிள் சங்கர் சார் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நானும் உறுதுணையாக இருந்திருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஹாரர் படம் அப்படின்றதுனால மொத்த டீமும் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு புது டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு படம் ஜென்ம நட்சத்திரம். அந்த டைட்டில் ஆல்ரெடி முன்னாடி அவங்க சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு படம் திருப்பியும் அதே டைட்டில் இந்த படம் திருப்பி வருது. ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த படத்தை சரியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் அந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்றது இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஹாரர் படம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் இருக்குது.
அது ஹாரர் காமெடி இருக்குது, ஹாரர் சீரியஸ்னஸ் வந்து சென்டிமெண்ட்டாக இருக்குது. இதுமாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு எல்லாருமே சொல்லுவாங்க வந்து கண்டென்ட் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வேணும், அதுக்கப்புறம் அந்த படத்தில் நிறைய நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜானருக்கு வந்து கரெக்டாக வந்து உண்மையாக இருக்கணும். என்ன படம் சொல்ல போகிறோமோ அது வந்து ட்ரெய்லரில் இருக்கணும். அந்த ட்ரெய்லரில் இருக்க படம் வந்து தேட்டரில் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆடியன்ஸை சீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அது ட்ரெய்லரில் ஒன்று வச்சுட்டு படத்தில் வந்து மெயினாக வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு போக முடியாது. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ஒரு ஹாரர் படத்துக்கான ஜானர் அப்படின்றது மொத்த டீமும் சரி டைரக்டரும் சரி கொடுத்துருக்காரு அப்படின்றதுல நல்லாவே தெரியுது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. மெயினாக ஒரு ஹாரர் படத்துக்கு ஒரு ஹாரர் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஒரு பாயிண்டில் ஒரு எப்படி வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அதாவது ஹாரர் படம்னால வந்து வெறும் டெக்னிக்கல் மட்டும் இல்லை, ஒரு கதையை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும். ஒரு விஷன் கரெக்டாக ஒரு டைரக்டருக்கும் வந்து அந்த டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ் வந்து இருந்தால் தான் வந்து ப்ராப்பரான ஒரு ஹாரர் படம் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் வெறும் அந்த விஷன் மட்டும் நம்மளால் முடியாது. அது மொத்தம் அந்த டெக்னீஷியனோட ஒரிஜினல் அந்த டேலண்ட்டு, டைரக்டரோட விஷன், அப்புறம் இந்த படத்தில் நாம் என்ன இன்புட் வந்து நம்மளோட சைட்லேருந்து விஷன் கொடுக்க முடியும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அது ட்ரெய்லர்லேயே தெரியுது. அது மெயினாக பார்த்தோன்னா மொத்த டெக்னீஷியன்ஸ் ஃப்ரம் த மியூசிக் டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து அவங்க கிளியராக வந்து சொன்னாங்க. படத்தில் ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் தான் இந்த படத்தை ஆரம்பிக்க முடியும். ஸோ அந்த ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி வந்து டோட்டல் டெக்னீஷியன் டீம் ஆஸ் வெல் அஸ் டைரக்டர், ஆக்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீமாக ப்ரொடியூசரோட சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு வருது. ட்ரெய்லர்லேயே தெரியுது. மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா ஆக்டருக்குமே வந்து அவங்களோட லைஃப் டைம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்றது ஒன்று போயிட்டே தான் இருக்கும். ஒரு பாயிண்டில் மீராகரன் சார் வந்து சூப்பராக சொன்னார். ஒரு பாயிண்டில் என்னென்னா எல்லாருக்குமே வந்து லக்கு, டைம், காத்திருப்பு எல்லாமே சேர்ந்து வரும் ஒரு பாயிண்டில். ஆனால் அந்த மாலை உழுவும் போது அது உண்மையாக ராஜாவாக இருந்தானா அதை தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து சூப்பராக சொன்னார் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த விதத்தில் வந்து சுற்றி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஹீரோன் மகேஷ் சார் எல்லாருமே வந்து தருணுக்கு எந்தளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுலே தெரியுது. அதாவது எந்த அளவுக்கு வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்றது சுற்றி இருக்க நண்பர்கள் சொல்லும்போது இந்தளவுக்கு ஸ்டேஜில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுலேயும் தெரியுது. அந்த டீமாக இருக்கட்டும் எல்லாருமே தெரியுது. அதில் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் தெரியுது. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் உங்களோட பேஷன் வந்து இந்த படத்து மூலமாக ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு எனக்கு ஒரு டேக்அவே, ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் சார். பரணி நட்சத்திரம் 7ன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு பரணி நட்சத்திரம் தான். தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஆரம்பமே செம்மையாக இருக்குல்ல. சார் இது நீங்கள் சொல்கிறது பயங்கர வேப்பாக இருக்கு சார் எனக்கு. அப்படியா? தேங்க்யூ சார். தட்ஸ் ஃபைன் சார். இப்போ சும்மா எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம என்ன நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் கேபிள் சங்கர் சார் ஃபார் இன்வைட்டிங் மீ. கேபிள் சங்கர் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னாரு. டீம்லேருந்து உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னார். டைரக்டர் தான் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வரணும் அப்புறம் அப்படின்னாரு. கண்டிப்பாக வந்துடுறேன் பிரதர் அப்படின்னு. உங்கள் நட்சத்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னாரு. இன்னும் இவர் விட்ட குளம் கோத்தரெல்லாம் கேட்பார் போல இருக்குது ஃபங்க்ஷன் வர்றதுக்கு அப்படின்னு. இல்லை பிரதர் என்ன விஷயம், எதுக்காக கேட்குறீங்கன்னா கேட்டவர்கிட்ட. எதுக்காக கேட்குறீங்க நட்சத்திரம்லாம் அப்படின்னு. இல்லை பிரதர் படத்தோட டைட்டில் ஜென்ம நட்சத்திரன்றதுனால அதை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னாரு. உண்மையான பிரதர், வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ. விஜய் சார். சார் விஜய் தானே சார்? விஜயன் சார். சார் சொல்லும் போது சொன்னார் ஒரு விஷயம். வேறு ஒரு ஃபீல்டில் இருந்தோம், ஒரு பேஷனுக்காக வி கேம் டு சினிமா அப்படின்னாரு. சார் பேஷன் ஆல்வேஸ் மீட் சக்ஸஸ் சார். தமன் ப்ரோ, நான் உங்களோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். ஃப்ரம் நான் படம் பார்ப்பேன். அதனால் யூஆர் வெரி குட் ஹார்ட் ஒர்க்கர். ஐ நோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் ப்ரோ. டெஃபினெட்லி இந்த படம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸாக இருக்கும். இதை தொடர்ந்து நிறைய சக்ஸஸ்
உங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் கிடச்சி நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பிரதர். அப்புறம் இந்த படத்தோட இன்னி ஃபங்க்ஷனோட ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, பட் பின்னாடி உட்காந்துருக்காரு பாருங்கள், ஃப்ரெண்டில் வந்துருங்க பிரதர். இல்லை நீங்கள் வாங்க, உங்களுக்காக இல்லை, உங்கள் பேரண்ட்ஸுக்காக சொல்கிறேன். தே வில் ஃபீல் ஹாப்பி. ராம் அவர்கள் ஆர்ட் டைரக்டர், அவரை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், என் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் என்னோடய டீம், டைரக்ஷன் டீம், எல்லாருக்கும் வணக்கம். மேடை ரொம்ப நான் பேசுனதில்லை, மேடை செட்லாம் போட்டிருக்கோம், ஆனால் மேடை பேசுனதில்லை, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் டைரக்ஷனை பற்றி ஒன்று சொல்லணும். ஏற்கனவே நாங்கள் ஒரு நொடின்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். அதில் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்தோம். இந்த 2வது படம் இது கதை சொல்லும் போது டைரக்டர் ராம், இந்த படம் வந்து மேக்கிங் வந்து நல்லா இருக்கணும், டெக்னிக்கலாக நிறைய ஒர்க் இருக்கிறா, நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி ராம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், கம்பெனி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நினச்சதெல்லாம் கொண்டு வரலாம். கம்பெனி எப்படின்னு தெரியலையே, என்ன கம்பெனி பேசுனீங்கன்னு தெரியலையேன்னு சொல்லுவேன். ஏன்னா கம்பெனி தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக பண்ண முடியுமேன்னு சொல்லுவேன். அப்போது கம்பெனி பற்றி எனக்கு தெரியாது சொன்னார். நான் சொல்கிறேன்னாரு. அப்புறம் டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா போகும்போது கம்பெனி பார்த்து பேசும்போது டைரக்டர் இந்த மாதிரி இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் போங்க பேசிட்டு வாங்கினார். அப்போ நான் விஜய் சார் தான் மீட் பண்ணேன். சொன்ன உடனே எதுவுமே கேட்கல. அவர் ஸ்கிரிப்டு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நொடி படம் பார்த்தோம், அது நல்லா பண்ணியிருக்கேன், நீங்கள் அப்படியே பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு நல்லா பண்ணுங்கள், என்ஜாய் அப்படி சொல்லிவிட்டு ஒரு தம்ஸ் அப் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்தாரு. நான் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா நம்மளை பற்றி எதுவுமே ஒரு விசாரிக்கல, ஒன்றும் பண்ணல, ஆனால் நம்ம மேலே ஒரு ஸ்கோப் வச்சுருக்காரு சொல்லிட்டு அப்போயே நான் வந்து டைரக்டர்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக நம்மளை ரொம்ப இது பண்ணுறாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளெல்லாம் ஒர்க் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் போட்டு அந்த ஷெடியூல்குள்ளேயே ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே பிளான் பண்ணி அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டோம். அது ரொம்ப டெக்னிக்கலாக இருந்தது ஒர்க்கு, ரொம்ப நைட் அண்ட் டே ஒர்க்கு. ஒரு ரெஃபரன்ஸும் அவர் ரொம்ப மெனக்கெடுவார் டைரக்டர். சும்மா ஏதோ சொன்ன ஃப்ரெண்டாக தான் இருப்பார், ஆனால் ஒர்க்கு வந்துட்டால் பயங்கர சீரியஸ் ஆகிடுவார். அந்த மெனக்கெட்டுற விஷயத்தில் ரொம்ப மெனக்கெட்டு அது வேணும், நைட்டு வேணும்னா நைட்டே வேணும்னுவார். அந்த மாதிரி ஷெடியூல் போடுவோம், கொஞ்சம் கேப் இருக்குது, இந்த செட்டப் நம்ம இப்படி பண்ணலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் டேட் வந்துச்சுன்னா உடனே ஷெடியூல் மாற்றிடுவார். உடனே நைட்டை ரெடி பண்ணணும்னு சொல்லிடுவார். ஏன்னா அவர் ஆர்டிஸ்ட்டை ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். அவங்க டேட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம முடிச்சோம்னு அப்புறம் கேமராமேனை கேட்போம். அவரும் எங்கள் 2 பேருக்கு தான் பெரிய இந்த ஒர்க் இருக்கும். ஏன்னா ஸ்பாட்டில் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணோம். அந்த கேமராமேனும் நைட்டு ஃபுல்லாக லைட்டிங் பண்ணோம், லைட் மாறும், அவரும் கோஆப்ரேட் பண்ணார். ஆக மொத்தம் இந்த டீம் வந்து நிறைய ஆர்குமெண்ட் நிறைய போச்சு. ஆனால் படம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு, அதெல்லாம் மறந்துடுச்சு. அதனால் இந்த படத்தை நீங்கள் எல்லாம் பாருங்கள், ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் மணிவர்மன் சாருக்கும், அமோகம் பிக்சர் விஜயன் சாருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று ஜென்ம நட்சத்திரத்துக்காண்டி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஏன்னா இதில் இருக்கிற எல்லாருமே சீஃப் கெஸ்ட்டாக வந்த எல்லாருமே எனக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை. ஆனாலும் ஒரு நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு கேபிள் சங்கர் சார் கூப்பிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காண்டி வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அறிவழகன் சார், லோகேஷ் சார், மீராகவன் சார், எல்லாருக்குமே நன்றி. நல்ல படம், சின்ன படம், பெரிய படம் அப்படியெல்லாம் பார்க்காம நல்ல கதையம்ச படமாக, ஒரு ஆடியன்ஸை வந்து என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கட்டும். அப்படி எல்லாம் எந்த படமாக இருந்தாலும் அதை தான் குழந்த மாதிரி கையில் எடுத்து ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்த்து அதை ஓட வச்சு அதுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், வலைதள நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி. இங்கே வந்திருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம்னு நாங்கள் எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம். ஏன்னா இந்த படத்தை ஒரே ஒரு ஷோ போட்டு காமிச்சோம், அங்கே கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பெருசாக இருக்குது. ஒரு நொடி படம் பார்த்துட்டு ப்ரிவ்யூவில் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஜயன் சார் மூலமாக தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. ஆக்சுவலி ப்ரொடியூசர் சுபாஷினி மேம், அவங்க தான் எனக்கு ப்ரொடியூசர். எங்களுடைய நிர்வாக தயாரிப்பாளர் விஜயன் சார், அவர் இல்லாட்டினா இந்த படம் நடந்திருக்காது. ஆக்சுவலி அதான் உண்மை.
அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார். சுபாஷினி மேம் வர முடியல, ஆஃப்டர் செஷனில் இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஐயா, எங்களுடைய வழிகாட்டி அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். அவரை பரணி பால்ராஜ் ஐயாவிற்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ராகுல் சாருக்கும் என்னுடைய நன்றிகள். ரோமியோ பிக்சர்ஸ் இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக எல்லோரும் பேசப்படுது சொல்கிறாங்க, பெருசாகிடுச்சு உங்கள் படம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமாக அந்த பேனர் வந்ததுக்கு பெரிய காரணம். அவருக்கும் என்னுடைய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எல்லாருமே டோட்டலாக முழு எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா 29 நாள் இந்த படம் வந்து நைட் ஷூட் டோட்டலாக பாண்டிச்சேரியில். மைத்து சொன்ன மாதிரி யாருக்கும் என்ன நாளில் ஒர்க் பண்ணுறோன்னு யாருக்குமே தெரியாது. நேற்றான இந்த இது ஒரு ஒர்க் பண்ணுவோம், நாளைக்கு தானே இது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே தான் இருப்பாங்க. அதை கரெக்டாக ஷெட்யூல் பேப்பர் பார்த்து ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். அதில் எல்லாரையுமே நான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். அது செல்ஃபிஷ்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா படம் நல்லா வரணும்னு, அதுக்கு எல்லாருக்குமே நன்றிகள் நிறையா. முக்கியமாக கேமராமேனுக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எப்படி ஒரு கணவன் மனைவி புரிதல் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் ஒரு கேமராமேனு ஒரு டேரக்டர் ரொம்ப புரிதலோடு இருக்கணும். நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் நினைக்கும் போதே எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கேமராமேன் எனக்கு கிடைச்சது ஒரு கிஃப்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு கேஜிக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க அவர் முடியாமல் இருந்து அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணாருன்னு. லாஸ்ட் 7 days அவருக்கு டைஃபாய்டு. ஆக்சுவலி காலையில் ஷூட்டிங் முடிப்போம் 6 மணிக்கு, நேராக ஹாஸ்பிட்டல் போவார், ட்ரிப் ஏற்றுவார், போய் தூங்குவார். திரும்ப இங்கே லொக்கேஷனுக்கு 6 மணிக்கு வரணும், முன்னாடி 4:30 மணிக்கு போவார், ட்ரிப் ஏற்றுவார், லொக்கேஷனுக்கு வருவார். திரும்ப சாப்பிட்டுட்டு ஒரு 10:30 மணி 11 மணிக்கு பிரேக் எடுத்துகிட்டு நேராக போய் ட்ரிப் ஏற்றுவார், திரும்ப வந்து ஒர்க் பண்ணுவார். இப்படி ஒர்க் பண்ணி கொடுத்தாரு 7 நாள். ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் அது. நான் கண்கூட பார்த்து ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். எல்லாருமே கிளம்பியாச்சு. 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கேருந்து திருவனந்தபுரத்துக்கு காரில் வச்சு கூட்டு போய் கிட்டத்தட்ட அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு 3 months ஆச்சு. அவருக்கு 3 months கழிச்சு தான் அவர் ரெக்கவர் ஆகி வந்தார். ஸோ அது பெரிய விஷயம். தேங்க்யூ ப்ரோ. சாரி ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்காதீங்க, டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. தலைவாசல் விஜய் சார் 2 நாள்னு சொல்லி கூப்பிட்டேன். நானே கொஞ்சம் யோசித்தேன், எப்போ 2 நாள் ஒரு நாளைக்கு வருவாங்களான்னு. என்னோடய ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாண்டி, அவர் தான் பெரிய சப்போர்ட் எனக்கு. என்னோடய பேக் போன் கூட சொல்லலாம். இந்த படம் முடிச்சுக்கு என்னை இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எல்லாத்தையும் இறங்கி பேசுவார். நான் சொன்ன பட்ஜெட்டில் முடிக்கணுங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் போய் இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பேசி எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அப்படி தான் தலைவாசல் விஜய் சாரையும் எனக்கு அறிமுகப்படுத்தி எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வந்தார். 2 நாள் முடிச்சுடுவீங்களா அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி தான் சார் சொன்ன மாதிரி நல்லபடியாக முடிச்சு கொடுத்தோம். ஸோ ஒரு படம் அப்படிங்கும்பொழுது, பேய் படம் அப்படிங்கும்பொழுது அது டிஓபி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஓபியும் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம படத்தோட டிஓபி திரு கேஜி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி, வெல்கம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஹொரர் மூவி ஆகும்போது டிஓபிக்கு ரொம்ப கஷ்டமான வேலை தான், எல்லாருக்குமே புரியும். ஆனால் நல்லபடியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ரோமியோ பிக்சர்ஸ் அண்ட் அமோக மூவிஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா ஜென்ம நட்சத்திரம் படத்தோட ஒரு முக்கியமான அங்கம் எடிட்டர் திரு குரு சூர்யா அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் மேடையில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் மணிவர்மன் சார் ஃபஸ்ட் படம் கொடுத்தாரு அன்எக்ஸ்பெக்டடாக. ஸோ ஃபஸ்ட் படம் முடியாத ஸ்டேஜ்லேயே அடுத்த படம் சீக்கிரம் சைன் பண்ண போகிறோம் சுயான்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி சொன்ன உடனே சைன் பண்ணோம். லைக் இப்போது நல்லா வந்திருக்கு. டீசர் ட்ரெய்லர் என்ன மாதிரி இருந்ததோ அதே ஃபீலாக இருக்கும் படத்தில். டிஓபி ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.
அடுத்ததாக வந்து ஒரு பேய் படம் அப்படிங்கும் போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இப்போ நம்ம கூட பேச போகிறாங்க. முதலா சிவம் அவர்களை பேச அழைக்கிறேன். ஸோ லைட்டாக வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லிரிக்கல் வீடியோ ஒன்று பார்த்தோம். சார் தான் அந்த உயிரை கொடுத்து பாடிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கும் வாழ்த்துக்கள் சார். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். மணி அண்ணங்கிட்ட ஆரம்பிச்சிடுறேன். 2017 அப்போ தான் நான் மணி அண்ணனையும் தமிழ் அண்ணனையும் மீட் பண்ணுறேன். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பயங்கரமாக ஒர்க் பண்ணோம். அது ஒரு சூழ்நிலைகளால் அது வெளியில் வரல. அதுக்கப்புறம் பாட்டு பாடுறது அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். திருப்பியும் ஒரு நொடி படம் ரிலீஸ் ஆக முடியும், நான் போஸ்டர்லாம் பார்க்க முடியும். ஐ வாஸ் லைக் ஹாப்பி ஃபார் ஹிம். சரி, அண்ணன் வந்து அவர் முயற்சிக்கு வந்து ஒரு வெற்றி கிடச்சிதுன்ட்டு. இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு வாரம் இருக்கும். எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, ப்ரோ அடுத்த படம் பண்ணுறோம், அதில் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னாரு. மறக்காமல் நம்மளை கூப்பிட்டதுக்கு ஃபஸ்ட்டு நன்றிண்ணே. கூப்பிட்டு கதை சொன்னார். கதை கேட்க முடியும், பயங்கர சுவாரஸ்யமாக இருந்தது. அதே மாதிரி படத்தோட அவுட்டு பார்க்க முடியும், அதை சுவாரஸ்யம் குறையாமல் அதே மாதிரி எடுத்திருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதை சாத்தியமாக்கி தந்த கேமராமேன் அண்ணன் கேஜி அண்ணனுக்கும் எடிட்டர் சூர்யா அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் கூட நடித்த சக நடிகர்கள் அருண் தம்பி, மைத்ரேயன் தம்பி, யாசிர், ரக்ஷா, மால்வி, தமிழண்ணன் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க ஸ்பாட்டில். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. நீங்கள் தேட்டருக்கு வந்து படம் பார்த்து உங்களை வாழ்த்துலையும் சப்போர்ட்டையும் தரணும். இது எல்லாத்தையும் சாத்தியம் பண்ணி கொடுத்த அண்ணன் விஜயண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை அன்பர்கள், ஊடக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். நிறைய ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் நான் பார்த்தேன், an auditor giving an inaugural speech normally doesn't happen. ஏன்னா ஆடிட்டர் எப்பவுமே கடைசியில் தான் வருவாங்க. விஜய் is such a wonderful person and the way he spoke about the film ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாண்டியன் வந்து கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி மணிவர்மன் ஒரு டைரக்டர் ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு ரொம்ப சின்ன கதாபாத்திரம் பட் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னாரு. எத்தனை நாள் ஒர்க்குன்னு கேட்டேன். ப்ராப்ளி ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 days இருக்கும் சார், ஒரு நாளில் பண்ணி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா. ஒரு நாள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பட் லுக்கிங் பேக், என்னுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் என்னுடைய சினிமா கேரியரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மகாநிதி படமாகட்டும், மகளிர் மட்டும் படமாகட்டும், இல்லை சண்டைக்கோழி படமாகட்டும், 2 or 3 scenes only I'll come. பட் அந்த இம்பேக்ட் அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணது வந்து டெஃபினெட்லி இன்றைக்கும் வந்து எங்கே போனாலுமே அந்த கேரக்டரை பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கதையை கேட்டுட்டு மணி வந்து என்கிட்ட சொல்லும்போது, ஓகே மணி, I'll definitely do it for youன்னு. ஸோ ஒரு விஷயம் நான் மணிக்கிட்ட நான் வந்து வாட் ஐ அப்ரிஷியேட் இஸ், ஒரு கன்விக்ஷன் இருக்கிற டைரக்டர், என்ன வேணுங்கிறது மட்டும் கரெக்டாக எடுக்கிற ஒரு டைரக்டர். அதாவது உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஹரி சார் கூட ஒரு 5-6 படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து எப்படின்னா, ஹீ வில் ஒர்க் வித் அன் எடிட்டட் வேர்ஷன் இன் இஸ் மைண்ட். அவருக்கு வந்து இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்லாம் எடுத்துக்கலாம், நம்ம எது போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐ திங்க் சிங்கம் 2, நான் வந்து அந்த ஹீரோயின் என்னுடைய பொண்ணையை கொலை பண்ணுற ஒரு சீனு, நாளைக்கு அந்த சீன் எடுக்கிறோன்னு சொன்னார். நான் வந்து பெரிய ஒரு ஓகே என்னுடைய பொண்ணையை நான் கொலை பண்ணுறேன், ஏன்னா ரஹ்மானுக்கு வந்து அவள் வந்து ஏதோ பண்ணுறா அப்படின்ற கதையில் வரும். எனக்கு ஒரு ஃபுல் டே ஒர்க் இருக்கும், மென்டலி ஐ ஷுட் கெட் ப்ரிப்பேர்டுன்னு. பட் அந்த சீன் பண்ணும்போது சூர்யா வந்து அந்த படியில் ஏறி போகும்போது கீழே நான் ஒரு ஈஸி சேரில் உட்காந்துருக்கேன். இவர் சொல்கிறாரு, சார் மேலே போய் உங்கள் பொண்ணுடைய பாடி இருக்குது, ஹரிசன் நான் வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணேன், ஆல்ரெடி டெட், அது அண்டர்ஸ்டுட் சார், அது நீங்கள் மேலே போயிட்டு கொலை பண்ணிட்டீங்க. சூர்யா சார் வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வராரு. அந்த படி இறங்குற டைமில் எனக்கு நீங்கள் தான் கொலை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வேணும் அப்படின்னாரு.
சார் அப்போ நான் இந்த கொலை பண்ணது இல்லை, அதெல்லாம் அண்டர்ஸ்டுட் சார். அந்த ஒரு 7-8 செகண்ட்ஸ் தான் எனக்கு வந்து அந்த ஷாட் வேணும் அப்படின்னார். ட்ரை பண்ணலாமா சார் அப்படின்னா பண்ணும்பொழுது அது ஒரு 17 செகண்ட்ஸோ 18 செகண்ட்ஸோ வந்து சார் இது ரொம்ப ஜாஸ்தி சார், எனக்கு ஒரு 10 செகண்ட் 11 செகண்ட் தான் வேணும் அப்படின்னாரு. ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 ரிஹர்சல் பார்த்துட்டு போனேன். அது மாதிரி மணி வந்து நான் ஒர்க் பண்ண அந்த ஒரு 2 days வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் ஹீல் சே சார் எனக்கு இதுதான் வேணும் சார், எனக்கு ஒன் மோர் ட்ரை பண்ணலாமா சார், ஒன் மோர் பண்ணலாமா சார். ஸோ இன் தட் சென்ஸ் டைரக்டர் வித் அ கன்விக்ஷன் இட்ஸ் வெரி ரேருங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு அந்த ஃபிலிம் ஃபுட்டேஜ் இருக்கும்பொழுது ரீடேக்கெல்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு காசு நிறைய செலவாகும். ஆஃப் லேட் சிப்பில் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை டேக் வேணாலும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணலான்னும் பொழுது யுவர் விஷன், யுவர் இமேஜினரி ஸ்ட்ரக்சர் டுவர்ட்ஸ் த சீன், டுவர்ட்ஸ் த ஷார்ட்ஸ் யூ ஷுட் பி 100% ஷுவர். ஏன்னா கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இது மாதிரி ஒன்று எடுத்துக்கோ என் மணி அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த கன்விக்ஷன் மணி ஐ ரியலி appreciate with you of whatever films I have done in this 32 years. And அது மட்டும் இல்லாம வந்து லைஃப்ல வந்து என்னுடைய குழந்தைகள் 2 பேருமே ஸ்விம்மர்ஸ்ன்றதால அந்த மைக்ரோ செகண்ட்ஸ் மேக்ரோ செகண்ட்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும். ஒரு நொடி வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை மாத்தோன்றதுக்கு ஐ திங்க் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொல்லுவாங்க, அந்த ஒரு செகண்ட்ல வந்து அமோகம் வந்து said okay fine I watched this film and I will definitely make your next film. So God bless you and cameraman KG, the good hands, safe hands. So இது வந்து definitely it's going to rock the Tamil audience. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரியல் ஹாரர் ஃபிலிம்கான ஒரு கிளிம்சஸ் இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ என்னால் என்னுடைய கதாபாத்திரம் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்றதுல ரொம்ப தேங்க்ஸ் மணி. ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளெஸ் யூ டு த ஹோல் டீம். லோகேஷ், லெவன் டைரக்டர் அண்ட் அறிவழகன் அண்ட் எவ்ரி ஒன், தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஈரோட் மகேஷ், ஐ திங்க் வி ஹேட் அ குட் டிஸ்கஷன். ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது, அது சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நேற்று தான் நான் வந்து சேலத்திலிருந்து நம்ம சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன். வழியில் தலைவாசல்னு ஒரு போர்டு போட்டிருந்தது. நான் வந்து என்னுடைய பேர் இந்த போர்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட சொல்லி நிறுத்திட்டு ஒரு போட்டோ ஒன்று எடுக்கணுங்க, இன்ஸ்டால போடணும் அப்படின்னு. ஸோ இது ஏன் சொல்றேன்னா, ஈரோடு மகேஷுடைய ஊர் வந்து தலைவாசல் இப்பதான் எனக்கு தெரியும். தலைவாசல் தலைவாசல் சொன்னீங்க, ஓகே ஓகே. ஸோ அங்க போட்டோ எடுத்தங்க. போட்டோ எடுத்து நான் வரும்போது அதுக்குள்ள வந்து கிரௌட் வந்துருச்சு. நான் சொன்ன இந்த ஹைவேல இருக்குங்க, கொஞ்சம் ஓரம் போய் எடுத்துக்கலான்னு ரோடை கிராஸ் பண்ணி நான் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப உரிமையா வந்து கையை வந்து என் தோல் மேல போட்டு இங்க இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிட்டு, அப்புறம் பொண்ணு எப்படி இருக்காங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, ஐ திங்க் மேட்ச் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், டிஎன்பிஎல் சென்னைக்கு தானே, 2 பேர் தானே அவங்க அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னா, கல்யாணம் ஜாம் ஜாமன் நடந்தது வந்திருந்தானே அப்படின்னாரு. நீங்க வந்திருந்தீங்களா அப்படின்னா, ஏன்னா அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னு, நீங்க யாரு, அட என்ன தம்பி நீங்க தலைவாசல் நம்ம ஊர் ஆளுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தேவையான்னு எனக்கு அப்பதான் யோசிச்ச. கல்யாணத்துக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌட விட ஒரு 1000-2000 ஜாஸ்தி ஆச்சு. அப்பதான் நான் யோசிச்சேன், சரி எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்களோ அப்படின்னு. பட் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மண்ணின் மைந்தன், அந்த ஒரு ஊருடைய புள்ள அப்படிங்கிற ஒரு பாசம், ஒரு பிணைப்பு, ஒரு அன்பு இருக்கு பாருங்க. டெஃபினெட்லி ஐ வாஸ் டேக்கன் அபேக். So wonderful moment, wonderful time. All the best and God bless you everyone for the success of this movie. Take care and God bless. அப்பாவுக்கு நன்றி. ஸ்டேஜில் இருக்க சீஃப் கெஸ்ட் மீரா கதிரவன் சார், அறிவழகன் சார், லோகேஷ் சார், ஈரோடு மகேஷ் அண்ணா அண்ட் என்னோடய டீம், மொத்த கேஸ்ட் அண்ட் பிரசன்ட் மீடியா, அவங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஒரு நொடி படத்துக்கு நிறையா அப்ரிசியேஷனும் சப்போர்ட்டும் கொடுத்தீங்க. ஸோ அதுக்காக நான் உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ கம்மிங் டு ஜென்ம நட்சத்திரம் நடக்க ப்ரொடியூசர், ஐ வாண்ட் தேங்க் மை ப்ரொடியூசர் சுபாஷினி மேம், மணிவர்மன் சார் அண்ட் விஜயன் சார் அண்ட் கேஜி சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஜென்ம நட்சத்திரம் நாங்கள் சென்னையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 20 days பக்கம் பாண்டிச்சேரியில் தான் நைட் ஷூட் ஃபுல்லாக பண்ணோம்.
ஸோ ரொம்ப பேய் படம்னால நீங்கள் விஷுவல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப ஹாண்டிங்கான பிளேஸாக தான் இருக்கும். ஒரு 10 days ஷூட்டிங் கழிச்சதுக்கப்புறம் விஜயன் சார் அவங்க ஃப்ரெண்டோடலாம் வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தாங்க, ஓ டைரக்டர் வந்து சூப்பரான பிளேஸ் தான் பிடிச்சிருக்காரு, இங்கே சும்மா பார்த்தாலே பேயெல்லாம் வரும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு படம். அண்ட் தமன் ப்ரோ உங்கள் கூட இது செகண்ட் படம் ப்ரோ. ஸோ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சப்போர்ட்டிவான கோ ஆர்டிஸ்ட். இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார். நாங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தனால எப்போல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்போல்லாம் கடுப்பாகுதோ நாங்கள் இந்தியன் காஃபி ஹவுஸில் போய் காஃபி குடிப்போம், காஃபி அடிட். ஸோ ரொம்ப புரியுது சார், பட் நாங்கள் காஃபி மட்டும்தான் குடிப்போம். எஸ் சார், தேங்க்யூ ப்ரோ. உங்கள் கூட நடிச்சல ரொம்ப ஹாப்பி ப்ரோ. மை கோ ஆர்டிஸ்ட் மைத்ரியா, ரக்ஷா, மால்வி, சிவம் ப்ரோ எல்லாருமே யாசர் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாறிட்டாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக நாங்கள் ஷூட் பண்ணோம். அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார், தேங்க்யூ ஃபார் ரிலீஸிங் ஜென்ம நட்சத்திரம். அண்ட் இன்னொரு முக்கியமான கோ ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக். ஸோ அவன் எங்கள் கூட நிறையா விளையாண்டுட்டே இருந்தான். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் நிறையா துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். நிறையா ஓடிட்டே இருப்பான், நல்லா போய்கிட்டே இருக்கும். திடீர்னு வந்து சிக்கனை பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவான். ஸோ அப்போ தான் தெரியும் அவனும் நம்ம இனம் மாதிரி அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டர் சூர்யா. ஸோ எங்கள் ஊருக்காரர் கோயம்புத்தூர். ஸோ 90s கிட் மாதிரி தான் இருப்பார். ஸோ அவருக்கு ரீசெண்டாக நிச்சயதார்த்தம் இருக்குது, கல்யாணம் ஆக போகுது, கங்க்ராட்ஸ் ப்ரோ. ஸோ வைக்கப்பட்டு உட்காந்துட்டு இருப்பார். ஸோ ப்ரோ உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ உங்க கூட இனி நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு சஞ்சய் ப்ரோ. ஸோ அவர் தான் இன்னைக்கு ஹீரோ. ஸோ ஒரு நொடி படத்தில் த்ரில்லிங்காக பண்ணார், எமோஷ்னலாக பண்ணார், லவ் எல்லாம் சூப்பராக பண்ணார். ஸோ ஜென்ம நட்சத்திரம்லாம் கண்டிப்பாக உங்களை பயப்படுத்துவார். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் பாட்டு பிடிச்சிருந்துச்சா? எஸ். அண்டு சிவம் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் ஆல்ரெடி கருப்பு வெள்ளை பாடிருக்கீங்க, அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் விக்ரம் வேதாவில். ஸோ இப்போ இருந்து பாவங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ, தேங்க்யூ. ஸோ உங்கள் வாய்ஸுக்கு நான் ஒரு ஃபேன் ப்ரோ. அண்ட் கம்மிங் டு கேஜி சார். கேஜி சார் வந்து சார் உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாண்டிச்சேரி ஷூட்டப்போ ஒரு 10 நாள் கழிச்சு சாருக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த டைம் கூட ட்ரிப்பு ஏற்றிட்டு வந்துட்டு நிற்க கூட முடியாது, உட்காந்துட்டு அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் சார் இவ்வளோ அழகாக நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வெரி வெரி தேங்க்யூ சார். அண்ட் ஃபைனலாக மணிவர்மன் அண்ணா டிரெக்டர். ஸோ அவர் தான் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு நொடின்னு ஒரு படத்தில் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு நல்ல ரோல் கொடுத்தாரு. ஸோ செகண்ட் டைமும் என்னை நம்பி ஜென்ம நட்சத்திரத்துலேயுமே ஒரு ரோல் கொடுத்துருக்கு, ரொம்ப நன்றிண்ணா. அண்டு அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் வெரி வெரி எப்பவுமே ஒரு ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பார். எப்போ வீட்டுக்கு போனாலும் சரி, அவர் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, இருக்கிற விஷயத்தை எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணலாம், இல்லை புதுசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அருண் ஏதாவது ஒன்று சினிமாவில் இன்னி பெருசாக பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பெரிய வெற்றி ஆகும்னா. ஸோ நம்ம நிறைய படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ஸோ ஜென்ம நட்சத்திரம்ல நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நடிச்சிருக்கேன். ஸோ நடிச்சிருக்கேன் யா. ஸோ ஒரு படத்துக்கு எல்லாருமே ரொம்ப முக்கியம் தான். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அண்ட் டைரக்ஷன் டீம் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ வாண்ட் தேங்க் மை டிரெக்ஷன் டீம், ஆலியா சார், அர்ஷத், தண்டவாணி, சக்தி, பான்ராஜ், ஐயோ யாரோ குமார் ப்ரோ. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கேமரா அசிஸ்டன்ஸும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் டாக் சீக்வன்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ சேசிங் சீன்ஸ் எல்லாம் ஒரு 30-40 டேக் போனால் கூட கேமராமேன் கேஜி சார் அண்ட் டீம் அவ்வளோ சலிக்காமல் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அதோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு படத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ராம் சார், ரொம்ப ரியலான ஒரு செட்டாக போட்டிருக்கீங்க. அண்ட் மிராக்கிள் மைக்கேல் மாஸ்டர், உங்களால தான் என்னால் அந்த ஸ்டண்ட்டெல்லாம் தைரியமாக நீங்கள் கொடுத்த கான்ஃபிடென்ஸ்னால தான் பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலி ஆல்சோ தேங்க்ஸ் பாண்டி மேனேஜர் அண்ட் விக்னேஷ் சார். ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போனீங்க ஷூட்டில், ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலாக ப்ரெஸ் அண்ட் மீடியா, போன படத்துக்கும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை எழுதுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.
தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ். இந்த படமும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவா அமையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மைத்ரேயன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள், ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என்னோட வணக்கம். முக்கியமாக என் தாய் தந்தைக்கு பெரிய வணக்கம். இது என்னுடைய முதல் மேடை, ஆனால் முதல் படம் இல்லை. ஸோ நான் நிற்க வேண்டி இருக்க பல மேடைகளில் இது என்னுடைய முதல் மேடை. உங்களுடைய வாழ்த்துக்களும் நல் வார்த்தைகளும் எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப தேவை. அதை நீங்கள் பார்த்த பாடல்கள், படமும் வர இருக்குது, அதை பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு வேண்டிக் கொள்கிறேன். அண்ட் இன்னைக்கு விழா நாயகன் சஞ்சய், அவனை பற்றி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். அவர் பாட்டு எல்லாம் ஓகே, பட் அதை தாண்டி யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான விஷயம் வந்து அவன் ஒரு கோகார்ட் ரேசர். இப்போது ஒரு சின்ன சாம்பியன்ஷிப் நடந்தது சென்னையில், அதில் ஹீ ஸ்கோர்ட் த டாப் ஃபஸ்ட்டு 4 ஃபாஸ்டஸ்ட் பிளேசஸில் வந்தான். அது யாருக்கும் தெரியாத அவனுடைய பயங்கரமான ஒரு டேலண்ட் அது. அண்ட் சஞ்சயை வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறத விட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் யாருக்காவது இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். ஹீஸ் அ வெரி நைஸ் ஜெம் ஆஃப் அ பர்சன். அண்டு பாடல், ஆப்வியஸ்லி பாடல் நீங்கள் கேட்டிங்க, சொல்லி ஒன்றும் தெரியணும் இல்லை. எல்லோரும் சொல்லுவாங்க நல்ல சமைச்சா அந்த கைக்கு வளையல் வாங்கி போடலான்னு. பயங்கரமாக பாட்டு பாடியிருக்கிற சிவமண்ணா தொண்டைக்கு தொண்டை இல்லை, அது உறுப்பு. ஸோ கழுத்துக்கு செயினே வாங்கி போடலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். கூடிய விரைவில் உங்களுக்கு செயின் வந்து சேரும். இல்லை உண்மைதான், வாங்கி கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு என் கூட நடித்த எல்லாருமே ரொம்ப அந்த இக்கட்டான டைம், நைட்டு தான் ஷூட் போவோம், அவ்வளோ டென்ஷன் இருக்கும். லிட்ரலி வெளிச்சம் இறங்குற டைம்லேருந்து வெளிச்சம் ஏறுற வரைக்கும் ஷூட் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இன்றைக்கி என்ன நாளுன்றதே எங்களால் வித்தியாசம் சொல்ல முடியல. டைரக்டர் தான் வந்து தம்பி நேற்று இந்த நாள், இன்றைக்கி இந்த நாள், இந்த ஷாட்டு போகிறோம், சீன் போகிறோம், சாவடிச்சிடும், தூங்கி டைமுக்கு வந்து இல்லை. அந்தளவுக்கு ஹெக்டிக்காக போச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கால் பண்ணுறாங்க, என்னப்பா தூங்குனியா? அது வந்து ஆச்சரியக்குறியா கேள்விக்குறியா அப்படின்ற ஒரு அளவுக்கு போயிடுச்சு எங்களுக்கு. அந்தளவுக்கு, ஏன்னா அதுதானே எனக்கு ஒரு மோட்டிவேஷன். அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து டயர்டு. அவர் அருண் சொன்ன மாதிரி கேஜி சார் டிஓபிக்கு வந்து செம்ம சிக். அவர் எழுப்பி நிற்க வைக்கிறோம், அவர் இப்படி பிடிச்சிட்டு ரோல் அப்படின்றார். அந்தளவுக்கு சிக்காக இருந்து கூட ஒரு செகண்டு படுத்து தூங்கியிருக்கலாம், இன்னொன்று பண்ணியிருக்கலாம். இல்லை, மாத்திரையை போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் ஹீ ஷாட் ஃபார் அஸ். அதை பார்த்துட்டு நம்மலாம் எந்த ஒரு சிறு துளி கூட நம்ம வந்து டயர்டாக இருக்குது உக்காரு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போயிடவே கூடாது அப்படின்ற ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனை கொடுத்தது. அண்டு எல்லாருமே எனக்கு நான் ஒரு கற்றுக்குட்டி தான். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரையும் பார்த்து அவங்க சொல்கிற சின்ன சின்ன இன்புட்ஸ், அவங்க சின்ன நீ இப்படி பண்ணி பாரு அப்படின்றது, அது எல்லாமே வந்து ரொம்பவே எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை அண்ட் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் கொடுத்தது. அண்டு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் நான் படம் இல்லை, எதுவும் இல்லை, அப்படியே உட்காந்து ஷட்டில் பேட்மிண்டன் விளையாட்டு ரோட்டில் உட்காந்துருக்கேன். மணியண்ணாக்கு ஃபோன் பண்ணேன், சும்மா ரேண்டமாக ஃபோன் பண்ணேன். ஆனால் எப்படி இருக்கீங்கன்னு. தம்பி என்னடா பண்ணுறேன்? இல்லை நான் ஷட்டில் ஆடிட்டுருக்கேன். அதை போட்டு நீ ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னாரு. அடுத்த நாள் ஆஃபீஸ் போனேன். போனால் இது கொடு, ஆடிஷன் பண்ணு அப்படின்னாரு. ஆடிஷன் பண்ணேன். சரி நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், நீ கிளம்பு அப்படின்னாரு. சரி அப்படின்னு எப்போ போல் யூஸ்வலாக சொல்கிறது தான் அப்படின்னு. வீட்டுக்கு போனால் அடுத்த நாள் காலை நாளைக்கு காலை நீ ஆஃபீஸ் வந்துடு அப்படின்னாரு. வந்து கையில் காசு கொடுத்துட்டு இது அட்வான்ஸு, போய் முடியெல்லாம் வெட்டிடு, போய் துணிலாம் எடுத்துரு, நாளைக்கு ஷூட் போகிறோம், வீட்டில் சொல்லிடு சரியா. ஒன்றும் இல்லை, சும்மா உட்காந்துட்டு திடீர்னு அடுத்த நாள் ஷூட்னா எங்கள் வீட்டில் சொன்னேன். ஷூட்டா? எங்கேப்பா? பாண்டிச்சேரிக்கு நீ ஷூட்டிங் பண்ண போகிற. யார் டைரக்டரு? இல்லை மணிவர்மன். சொல்லு என்ன படம் எடுத்துருக்காரு? சொல்லு ஒரு நொடி. ஏதோப்பா பார்த்துக்கோ, அந்த பிள்ளை எதுவும் பண்ணல இது வரைக்கும், பாண்டிச்சேரி போகுதுன்னு பார்த்து, ஏன்னா சீரழிஞ்சு போயிடுவான் அவ்வளோதான். ஆனால் அங்கே சர்பத்து குடிக்க கூட டைம் இல்லை யாருக்குமே, அதுதான் உண்மை. பேருக்கு தான் பாண்டிச்சேரி. ப்ரொடக்ஷனில் இருக்கிற யாரையா கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவன் காலையில் காஃபி போடுறானா, நைட்டுக்கு காஃபி போடுறானா, வர காஃபியா, பால் காஃபியா, சுக்கு காஃபி முதற்கொண்டு எல்லா காஃபியும் போட்டு ஃபுல் சார்ஜில் எல்லாரையும் பவர் பண்ணி ஓட வச்சு ஷூட் பண்ண வச்சுருந்தான். அப்பப்போ விஜயன் சார் வருவார். அவர் ஒரு செகண்டை வந்து இப்படியே பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் அவருக்கே தெரிஞ்சிடும் இவங்கெல்லாம் எந்த டைம் ஃப்ரேமில் வேலை செய்கிறாங்கன்னே தெரில. நல்லா இருக்கீங்களா? ஷூட்லாம் ஓகே, வேறு எதாவது தேவையா? இல்லை ஓகே அப்படின்ற. மாஸ்டர் பற்றியும் சொல்லணும். மாஸ்டர் வந்து அது சூப்பராக ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கும். அண்ட் யோசிச்சு பாருங்களேன், ஒரு
ஐஎஃப்எம் அவார்ட் நாமினி, ஐஎஃப்எம் அவார்டே இருக்குது, ஒரு ஆஸ்கர் நாமினி உடைய ஃப்ரேமில் நிற்கிறது வந்து எவ்வளோ பெரிய பாக்கியம். கேஜி சார் ஃப்ரேம் வைக்கும்போது நான் ஃபஸ்ட்டு எனக்கு போய் நிற்கும்போது ஃபோக்கஸ் மைத்தேன் ஒழுங்காக நில்லுங்க அப்படின்னு நான் பின்னாடி ஓடும், ஆஸ்கர் நாமினி ஒருத்தர் ஃப்ரேம் வைக்கிறார், நம்மளுக்கு இதுக்கு மேலே என்னடா வேணும், இருறா ஊருக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எந்த பக்கம் பார்த்தாலுமே கொஞ்சம் கூட எனர்ஜி குறையாத அளவுக்கு எல்லாருமே எனக்கு பல தரமான பாயிண்ட்ஸ் கொடுத்து என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டு என்னை ஊக்க வச்சு படுத்தவனாலும் கொட்டி எழுப்பி ஓட வச்சு என்னை எல்லாத்தையும் பர்சீவ் பண்ண வச்ச எல்லாருக்குமே நன்றி. அண்டு சார் இதை புட் டுகெதர் பண்ண பாலா சார் உங்களுக்கும் நன்றி. ரோமியோ பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, அது இன்னொரு ஒரு பெருமையான விஷயம். யாராக கேட்டால் யார்ப்பா ரிலீஸு, யார் படம் வாங்கியிருக்காங்க, ரோமியோ பிக்சர்ஸ்ப்பா. ஸோ இந்த மாதிரி எப்படி பார்த்தாலுமே எனக்கு வந்து ஆஹா அப்படின்ற ஒரு மூமெண்ட் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் நல் வார்த்தைகளும் உங்கள் நல் வாழ்த்துக்களும் எனக்கு ரொம்ப தேவை, எங்கள் டீமுக்கும் ரொம்ப தேவை. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன், வேண்டியும் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் உங்களுடைய அந்த எனர்ஜி, அந்த டிரைவ்க்கு இன்னும் நீங்கள் யூ ஷுட் ரீச் மோர் ஹைட்ஸ். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எஸ், அடுத்ததாக வந்து ஒரு கியூட்டான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மராக படத்தில் இருந்திருக்கிறாங்க ரக்ஷா ஷெரின் அவர்களே பேச அழைக்கிறேன். வந்திருக்க பிரசன் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். மைத்து ரொம்ப அழகாக பேசிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பேசுகிறேன்னே தெரியல. லிட்டரலி அந்த ஸ்பீச் கேட்டு ஷூட் ஸ்பாட்கே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஜூலை 18 ஜென்ம நட்சத்திரம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஜென்ம நட்சத்திரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் படத்தில் ஃபஸ்ட் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு லிட்ரலி பிளட் அண்ட் ஸ்வெட் கொடுத்து உழைச்சிருக்கோம். எங்களோட உழைப்பு நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ, படம் எப்படி இருக்கோ அதை பற்றி 4 வார்த்தை எழுதி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப தாழ்மையுடன் வேண்டுகொள்கிறேன். அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு இந்த வாய்ப்பளித்த மணி சார் அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த என்னோட பேர் மைத்து, மால்வி, அருண் அண்ட் சிவம் ப்ரோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்திருக்க பிரசன் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஜூலை 18 மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். Thank you all the media for coming here and supporting us. Thank you all the guests. And Mani sir, ஒரு நொடி பார்த்தப்புறம் நான் டிசைட் பண்ணேன் that அந்த டீமோட கண்டிப்பாக வேலை செய்வேன். And this team is very passionate, very very nice team, and the energy on the set was so incredible that I enjoyed every day. Even if we were very tired, we were still enjoying the shoot. So I had so much fun during the shoot. And KG sir, each and every frame looks magic, and you have done amazing job. I really love each and every framing, and the lighting you have done was amazing. And Sanjay, I really loved his music. You know, when I watched Orunodi, and after watching Orunodi, I came outside the theater and I asked him, who is the music director? Music director yaar. And I saw him like, he's a kid. And I was very shocked to see him, that he has done amazing job. But may you go places, Sanjay. Yeah, he will do amazing work in future, and all the best to you. And editors, all the crew and team of our movie Jan Nakshatram, all the very best and congratulations. So talking about the film, Kadai Semma iruk, and especially Taman, I want to talk about you. Ninga oru Semma actor. I honestly learned a lot from you, and I'm sure that you're going to do a lot of great work in future. So all the best to you. And in the padamla and character peru Riya. So Bhudam Riya ka kanavala varadu. So Riya kanava nijam illa unga theater la paranga. And
I want to talk more about like Tamil cinema. I literally watched a lot of Tamil films, like all the Tamil films, and I feel so blessed to be part of Tamil cinema because there's so much creativity here. There are so many creative filmmakers, directors, actors, and இப்போ நான் தமிழ் கற்றுக்கிட்டே இருக்கேன். If I made any mistake, I'm very sorry for that. And about this film, like till the last minute, like 10 நிமிஷம் வரைக்கும் you cannot guess the climax. இத படம் USP. So please தியேட்டருக்கு போய் பார்க்கணும். ஜன் நக்ஷத்ரம் 18 July release ஆகும், and please watch the film in theaters and குடும்பத்தோட பார்க்கணும். And thank you so much. Thank you. ஸோ ஸ்வீட். ஹிமாச்சல்னு மென்ஷன் பண்ணி ஓகே இங்கிலீஷ்ல தான் பேச போறாங்க அப்படின்னு பார்த்தா அவ்வளோ அழகா தமிழ் பேசுறீங்க. எனக்கு கத்துக்கிட்ட மாதிரிலாம் இல்லை, ஃபுல் ஃபிளெஷ்டா வந்து அடுத்த படத்துக்கு டப்பிங்கே பண்ணுவீங்க போல இருக்கே. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹாரிஃபைங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து உங்களை மனசார பாராட்டுறதுக்குன்னே ஒரு மனசு வேணும். அது தாராக்கு இருக்கு. நன்றிமா. அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த ஜென்மநட்சத்திரம் டீமுக்கு இது எப்படி முக்கியமான நாளோ எனக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா என்னுடைய நண்பர், என்னுடைய ஒரே நண்பர், 14 ஆண்டுகால நண்பர் தமன் அவர்கள் ஹீரோவாக பண்ணுற படம் ஜென்மநட்சத்திரம். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். கேபிள் சங்கர் சார் பேசுகிறப்ப வாழ்த்த வயதில்லைன்னு சொன்னீங்க. அபத்தம். தயவு செஞ்சு இனிமேல் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நானும் அறிவுடகன் சார், மீரா கதிரவன் சார்லாம் அந்த 3 பேரும் பேசி வருத்தப்பட்டோம், ஏன் அவர் இப்படி பேசிட்டார் அப்படின்னு. என் வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக ஈரோடு மகேஷோட பிறந்த ஒரு தலைவாசல்னு சொன்ன தலைவாசல் விஜய் சாருக்கும் பரவாயில்ல சார், ஏன்னா நிறைய பேர் ஈரோடு மகேஷ்னு கூப்பிட்டு திரும்பியும் சொந்த ஊரும் அப்படி செத்துடலாமான் இருக்கு. சார் சிரிக்கிறார். ரொம்ப ஒரு அது ஒரு குடும்ப மேடை மாதிரி தான். இந்த மைத்துன்னு சொன்னிச்சு ரக்ஷா வந்து, மைத்ரேயன் வந்து ஒரு கால் பண்ணேன், எனக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னாரு. நான்லாம் மணிக்கு வந்து 5 வருஷமாக கால் பண்ணுறேன். அது காலாக மட்டும்தான் இருக்குது, கால் ஷீட்டாக இன்னும் மாறலை. அது இந்த மாதிரி இருக்குது. நான் சும்மா அதுக்குதான் நல்ல மனசு உங்களுக்கு ஒன்றும் குறை வராது, சும்மா உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த மாதிரி நல்ல மனுஷனாக இருக்கீங்க நீங்கள், அதுக்காக சிரிக்காதீங்க ப்ரோ. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னென்னா வந்து நான் ஒரு விஷயம் நம்புகிறேன், தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த கதவும் திறக்கிறதே கிடையாது. நம்பிக்கையோடு தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கதவு திறக்கும் வாய்ப்பு கிடைக்கும். தமன் அந்த மாதிரி கடந்த 14 வருஷமாக நம்பிக்கையோட கதவுல தட்டிகிட்டே இருக்கிற ஒரு இளைஞர். ஏன்னா ஐடியில் ஒரு நல்ல லெவலில் சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு பையன் ஒரு பெரிய பொசிஷன் இன்னைக்கு வந்து ஒரு ஐடியிலே இருந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஓனாக ஒரு கம்பெனி நடத்துகிற அளவுக்கு டேலண்ட். தமனோட நெருங்கி பழகின எல்லாருக்கும் தெரியும். ஒரு மொபைல் லைப்ரரி மாதிரி எதை பற்றி வேணால் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். அவ்வளோ டீட்டெயில்டாக ஆத்தென்டிக்காக பேசக்கூடிய ஒரு நபர். அதை விட்டுட்டு சினிமாவுக்குன்னு வந்து கூத்துப்பட்டறையில் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து வெளிச்சம் விழாதான்னு ஒரு லைட்டு தெரியும், ஓ அந்த இடத்துல வெளிச்சம் இருக்குது, நம்ம ஓடி போயிடலாம் அந்த வெளிச்சத்துக்குன்னு கிட்ட போகிறப்ப அந்த லைட் மறுபடியும் தூரமாக போகுது, அந்த வெளிச்சம் தூரமாக போகுது, மறுபடியும் ஓடுறோம், மறுபடியும் அந்த வெளிச்சம் தூரமாக போகுது. ஆனால் அந்த ஓட்டம் நிற்காம ஓடிட்டே இருக்கோம்ல, அவங்களுக்கு தான் அந்த வெளிச்சம் கிட்ட வரும். இந்த படம், இந்த ஜென்ம நட்சத்திரம் நிச்சயமா என்னுடைய நண்பருக்கு வெளிச்சத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. இங்கே உள்ள வந்தோடனே நம்ம அந்த அழகா நம்ம ஆர்ட் டைரக்டரோட ஐடியாவான்னு தெரியல, அந்த நட்சத்திரத்தை சுற்றி விட்டு பார்த்தது நல்லா இருப்பீங்க நீங்கள். சுரேஷ் சந்திரா சார் ஆனால் தலைவன் இருக்காங்க எங்கள் அண்ணன், அவர் நாகர் சார் எல்லாம் அவங்க டீமே ரொம்ப பேரோ டீம். கேட்கணுமா அண்ணனுங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட். அந்த சுற்றி விடுறது வந்து என்னோட நட்சத்திரம் என்னன்னு கேட்டாங்க, பரணி இப்போ தான் 7:30 ஆரம்பிச்சிருக்கு. ஏன் பரணி பாலராஜனே நம்ம 7:30 ஆரம்பிச்சிருக்கு, 7:30 துவங்கியதுன்னு இப்போதானா அப்படின்னு நினச்சேன் நான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பரணியில் இருக்கிறவங்களுக்குலாம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும்ல. ஆனால் நமக்கு என்னன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு நொடிக்கு வந்து நான் தேட்டருக்குள்ள போய் பேசினேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இது சின்ன படம்னு பேசுகிறப்ப, சார் இந்த படத்தில் நீங்கள் என்ன பாட்டு என்ன நடிச்சிருக்கீங்க என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லைங்க என் நண்பர் நடிச்சிருக்காருங்க, அவருக்காக நான் பேச வந்தேங்க, எங்கள் டீம் தெரிஞ்ச டீம் அதனால் பேச வந்தேங்க. இந்த மேடையும் அதே மாதிரி தான். நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, நீங்கள் விரும்புகிறவர்கள், நீங்கள் நேசிப்பவர்கள், உங்களுடைய நண்பர்கள் ஜெயிக்கிற பொழுது நீங்கள் ஜெயிக்கிறதா நினைச்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு நாளும் இறைவன் நிச்சயமாக தருவான்.
இங்கே பிரச்சனையே வந்து யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறோம். கை கொடுக்க நல்லா இருக்கீங்களான்னு நினச்சி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கை கொடுக்குறப்ப நாசமாக போன்னு நினச்சிக்கிறான். நல்லா இருக்கீங்களா சார், நாசமாக போயிட்டு எப்படியாவது அப்படி தான் எண்ணத்துலேயே கையை கொடுக்குறான். சில பேர் இன்னுமா இருக்கேன்னு கேட்குறான். சில பேர் என்ன டிவிலே வரதில்லைங்கிறான். சில பேர் சோத்துக்கு என்ன ஒரு வாரம் டிவியில் வரலைனாலும் பிச்சைக்காரன் ஆயிடும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ எல்லாரும் அவ்வளோ நல்ல எண்ணத்தோடு சுற்றி சுற்றி இருக்காங்க. இந்த போட்டி நிறைந்த உலகம் தான். நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இங்கே எல்லாருக்குமான இடமும் இருக்குது. இங்கே எல்லாருக்குமான இடமும் இருக்குது. ஆனால் நமக்கான இடம் எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அது வரைக்கும் ஓடி தான் ஆகணும். அதை நிறுத்தவே கூடாது. அப்படி ஓடுற ஒரு நண்பர் தான் என்னுடைய நண்பர். ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம்தான் நான் நம்புகிறேன், நம்பிக்கை மட்டும்தான். இங்கே இருக்கிற எல்லா ப்ரெஸ் பீப்புள் நாம் ஒரு நொடி படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்குன்னு எதுவுமே செலவு பண்ணல. உண்மை அதுதானே மணி? ப்ரமோஷன் எதுவுமே செலவு பண்ணல. அதுவே ஆர்கானிக்காக வந்து ஏதேதோ சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, யூடியூப்ல இருக்கிறவங்க, இன்ஸ்டாவில் இருக்கிறவங்களாம் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி ரீச் ஆனது தான் அந்த படம். இப்போ 11 படத்துக்கும் அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பெரிய ஆதரவு வந்து நண்பருக்கு ரீச் ஆயிருக்கு. பத்திரிகை, மீடியா, யூடியூபர், சோஷியல் மீடியா இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நல்ல படத்துக்கு ஆதரவு தாங்க. நீங்கள் நியாயமாக எந்த கருத்துக்கள் சொன்னாலும் ஏற்றுக்கிறதுக்கு டீம் ரெடியாக இருக்கு. அதுதான் உண்மை. இன்றைய நாளுடைய கதாநாயகன் வந்து சஞ்சய் மாணிக்கம். எந்திரிப்பா. ஆமாம், ரொம்ப நேரம் எந்திரிப்பான். அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதுனால உட்காந்து எந்திரிக்கிறப்பே அவ்வளோ பெருசாக வந்துக்கிட்டே இருப்பான். ஒரு பேக் போட்டிருப்பான். இப்போ மலேசியா சுற்றி பார்க்க போகிற மாதிரியே ஒரு பேக்கை போட்டு, அது என்ன 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 ரேஸ் இருப்பா? கோ கார்ட். அந்த சின்ன காருக்குள்ள எப்படி நீ உள்ளே போகிற? சின்ன காருக்குள்ள படுக்க வச்சு தான் வேணாலும் தள்ளும். பயங்கரமான மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன், ரொம்ப சிம்பிளான பையன். நான் எனக்கு தெரியுங்க என்னன்னா, ஒரு நான் சொல்லக்கூடாது, நம்ம விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர்லாம் முதல் 2-3 ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் ஆகி வெளில போயிடுவாங்க. அவனுக்கு பண்ணுறா தாங்க முடியாது. மீரா கதிரவான் சார், நான் அந்த மாதிரி டிவி ஷோஸில் பாடியிருக்கேன். சிங்கர் டைட்டில் வின்னர் ஆகிருப்பான், அவன் அமைதியாக இருப்பான் கையை கட்டிக்கிட்டு. அப்படி இருக்கிற ஆட்டிடியூட் இருக்கிற மக்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப அன்பாக எங்கேயாவது போனால், நான் உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு மனுஷன் வந்து திறமை இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான், தொடர்பு இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான், பணம் இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான். அவன் பண்புனால மட்டும்தான் ஜெயிப்பான். சஞ்சய் அந்த மாதிரி ஒரு பையன். ஆனால் இருக்கு நான் டீ வாங்கிட்டு வரேன் ஓடி போய் அதெல்லாம் யார் பண்ணுவா? பண்ணணும் என்ன அவசியம் முதல்ல? அந்த மாதிரி ஒரு பையன், நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன். நல்லா இருப்பீங்க. கேஜி உங்களோட பெரிய ஃபேனு. சூர்யா பேய் படம் முடிச்சோன்னா கல்யாணம் பிரமாதமாக இருக்கும். எடிட்டர் சூர்யாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த இதோட ப்ராஜெக்ட் கேட்ட எங்களுடைய ஆடிட்டர் விஜயன் சார், எங்களுடைய இனிய நண்பர், தேங்க்யூ. ரக்ஷா அண்ட் மால்வி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய மென்டார் வழிகாட்டி அண்ணன் பரணி பாலராஜ் அவர்கள், அடிச்சு பிரித்து துவம்சம் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு கலக்கிட்டீங்க. நீங்கள் எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ப்ரோ எந்திரிங்க ப்ரோ. சிவம் ப்ரோ, இந்த மனுஷன் இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு. அந்த பாட்டு என்ன ஹை பிச்சில், நான் சொன்னேன் சார்ட்ட, என்ன அருமையான பாட்டு. நிச்சயமாக பெரிய உயரங்கள் வருவீங்க. பாட்டில் ஆஸ் அ சிங்கராக நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஆஸ் அ ஆக்டராக இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய ரீச் இருக்கும் ப்ரோ. ரொம்ப 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 சந்தோஷம். பெஸ்ட் காஸ்ட் முரளி சார். இப்போ வந்து சொன்னார்ல 50% படம் முடிஞ்சிருக்குன்னு, அதில் நான் நடிச்சிருக்கேன். மணி ப்ரோ அதுக்கு கால் ஷீட் கொடுத்துட்டார். ஆனால் எனக்கு முரளி சார், எனக்கு செல்வகுமார் சார் நன்றி. முரளி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது. படம் பூஜைலாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே ஷூட்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் ஷூட் போனதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு என்னை கேட்டாப்ல. எனக்கு ரொம்ப அது வந்து மன நிறைவாக இருந்தது. ஒரு மாதிரி நல்ல ப்ரொடியூசர், நல்லா ஒரு கலாய்க்கிறாரா, என்ன பண்ணுறாரு, ஒன்றும் என்னடா வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கேன்னு. ரொம்ப நன்றி சார். யாருன்னு தெரியாமல் ஒரு வாய்ப்பு கொடுத்து காசு கொடுத்து நல்ல டீம், மொத்த டீமுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி, வாழ்த்துக்கள். அருண் உட்பட எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இது என் நண்பன் படம். என் நண்பன் ஜெயிக்கணும், என் நண்பன் பெரிய லெவலில் ஜெயிக்கணும். என் நண்பன் ஜெயிக்கிறத ஒரு தேட்டரில் உட்காந்துருக்கிற ஒரு 300 பேருக்கு நடுவில் ஒரு ரசிகனாக உட்காந்து பார்த்து கை தட்டுறதுல சந்தோஷப்படுற ஒரு ரசிகனாக என் நண்பனுக்கு நான் மாறணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். என்னோட சார்பா பெஸ்ட் விஷஸ் இன் அட்வான்ஸ். ஏன்னா எல்லாரும் பேசும்பொழுது நீங்க எவ்வளவு வந்து குறிக்கோளோட அதை ஜெயிக்கணும் அப்படிங்கறதுல வந்து இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ப்ளீஸ் உங்களுடைய தாட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஹாரர் கிளாசிக்ஸ்ல பார்த்தா வேர்ல்டு வைட் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது எக்ஸாசிஸ்ட், ஓமன், அப்புறம் போல்ட்ரிகஸ்ட், நிறைய படம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஓமன். ஏன்னா கிரெகரி பெக்ன்ற ஆக்டர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வா ஃபேக்டர் கொடுத்த ஒரு ஆக்டர். மெக்கனஸ் கோல் பார்த்தேன். மெக்கனஸ் கோல் பார்த்தப்பறம் தான் ஹூஸ் இஸ் காய், எப்படி இப்படி ஒரு அழகான ஒரு நடிகர்,
இப்படி ஒரு ஆக்டிங் டேலண்டோட பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிறையா அவரோட கிளாசிக் ஃபிலிம்ஸ் பார்த்தேன். ஸ்பெல் பவுண்டாக இருக்கட்டும், போக் ஷாப் ஹில். அண்ட் அவரோட ரோலை ரிப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் நடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு தேங்க் தி யூனிவர்ஸ். ஏன்னா ஐ வாஸ் ஆல்வேஸ் பிக் டைம் ஃபேன் ஆஃப் கிரெகரி பெக். ஸோ அவரோட ஒரு முக்கியமான படம் தன்னோட கெரியரில் ஓமன். அதில் வந்து ஒரு சின்ன பார்ட், இது வந்து ஓமன் படம் கிடையாது. ஏன்னா பழைய ஜென்ம நட்சத்திரம் வந்து அதோட எக்ஸாக்ட் தமிழ் வெர்ஷனாக இருக்கும். இது வந்து அதோட ப்ரீக்வலாக இருக்கும். இட்ஸ் அ நியூ, அந்த ஆன்டிகிரைஸ்ட் அந்த புக் ஆஃப் ரெவலேஷனில் தான் வந்து வரும் ஓமன், லைக் ஆன்டிகிரைஸ்ட்டை பற்றி, தஜ்ஜால் பற்றி. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாவை எடுத்து டேரக்டர் ஸ்பின் ஆஃப் ஒரு புது கைண்ட் ஆஃப் டெய்ல். ஸோ இதோட பிகினிங் தான் அது. ஒரு நொடிக்கு நீங்கள் பார்த்த அந்த கடைசி கிளைமேக்ஸ் எப்படி உங்களுக்கு சர்ப்ரைசிங்காகவோ ஷாக்கிங்காக இருந்ததோ அதே மாதிரி இம்பேக்ட் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் டு டாக் அபவுட் த டீம், யூ ஒன்லி ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் யுவர் வீக்கஸ்ட் லிங்க். இது என்னோட டீம் இல்லை, திஸ் இஸ் மை கோர். லெட் இட் பி த டேரக்டராக இருக்கட்டும், அது மாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், இந்த கோ ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து we are all part of the family. அண்ட் இதில் வந்து ஒருத்தர் தப்பு பண்ணாலும் சரி we all lose it. ஸோ நாங்கள் ஒருத்தர் வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்காம இந்த டோட்டல் டீம் எஃபர்ட்டோட இந்த படம் பண்ணோம். இப்படி தான் ஒரு நொடி பண்ணோம். ஒரு நொடியோட படத்தை வந்து லைக் ஐ திங்க் ப்ரிவ்யூ வந்து ஒரு ரஃப் வெர்ஷன் தான் பார்த்தாரு. ரஃப் வெர்ஷன் பார்த்துட்டு விஜயன் சார் வந்து வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் நம்ம ஜென்ம நட்சத்திரம் ஒர்க் பண்ணிட்டு he said we'll go ahead with the project. படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தை அந்த படத்தோட ஷூட் ஆரம்பித்தோம். அண்ட் டு டாக் அபவுட் த டீம், இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் டீம். நானும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க. குட் மார்னிங், வணக்கம் ப்ரோ ஆரம்பித்தோன்னா ஓகே குட் நைட் சொல்கிற வரைக்கும் there won't be any gossips. படத்து என்ன டாஸ்க் இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம். அண்ட் we are all teetotalers. ஸோ ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எதுவும் கிடையாது. அண்ட் வெரி குட் ப்ரொஃபஷனல் டீம். என்ன கமிட்மெண்ட் ப்ரொடியூசருக்கு பண்ணோமோ, என்ன கமிட்மெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு பண்ணோமோ, லெட் பி த டெக்னீஷியன் சைடில் இருக்கட்டும், இல்லை அது எல்லாமே வந்து டு த பார் அட்லீஸ்ட் ஒரு 95% we have achieved. 1% ஏதாச்சும் ஒரு இதனால தான் எங்களால் கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். பட் 95-100% கிட்ட we nearly achieved. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து we have to thank நிறைய பேருக்கு. முக்கியமாக வந்து இந்த படம் பார்த்துட்டு ரஃப் வெர்ஷன் மாமா மூலமாக ராகுல் ப்ரோ வந்தார். அண்ட் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னென்னா, படம் செம்ம கிரிப்பாக இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ படம் பண்ணியிருப்பேன். ஸோ எவ்ரி மேடம் வந்து ஃபார் அன் ஆக்டர், ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த ப்ராஜெக்டையும் நான் சூஸ் பண்ணி பண்ணலை. எனக்கு உங்களுக்கு முக்கியமாக தேங்க் பண்ணுறது எதுக்குன்னா, ஒரு நொடி பார்த்துட்டு நீங்கள் எழுதுன அந்த விமர்சனம் இருக்குல்ல, நல்லா நடிச்சிருக்கான், தமிழ் நல்லா நடிச்சிருக்கான்னு, அதுக்கு மேலே நான் ஆடிஷன் பண்ணலை. இப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் வருது. ஓகே இந்த ப்ராஜெக்ட்ஸில் இந்த சூஸ் பண்ணலான்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு இப்போ தான் கிடைச்சது ஆஃப்டர் ஒரு நொடி. அண்ட் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அப்புறம் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். ஆஸ் அன் ஆக்டராகவும் ஒரு நொடியை விட ஐ க்ரூம் மை செல்ஃப், இன்னும் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னும் ஆஸ் அ பெட்டர் ஆக்டராக நீங்கள் பார்ப்பீங்க அஜய்ன்ற கதாபாத்திரத்தில். அண்ட் ஃபார் விஜயன் சார் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப வி ஹேட் அ பட்ஜெட், இந்த மாதிரி தான் பண்ண போகிறோன்னு. ஸோ நைட் ஷூட் நாங்கள் பண்ணுறோம். அதுவும் வந்து இட் வாஸ் உங்களுக்கு தெரியும் 6 o'clock ஆரம்பிக்க வேண்டியது 7 o'clock தான் ஆரம்பிக்கிறதா இருந்தது. ஏன்னா இட் வாஸ் டார்க்கால ஏர்லி மார்னிங் 5:15 போல் விடிஞ்சிரும். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பெட்டு கண்டுருச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வாஸ் டபுள் கால் ஷீட் தான் எல்லா நாளுமே. அண்ட் கூட நடிச்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க. அண்ட் நீங்கள் உழைப்பை வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்ப்பீங்க. ஒரு நொடியை விட ஒரு பெட்டர் ஃபிலிம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் நட்புக்காகவும் அன்புக்காகவும் வந்திருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் மகேஷ் வந்து என்னோட நீண்ட கால நண்பர். அது மட்டும் இல்லை, என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், என்னோட கம்ப்ளீட் மிரர். நான் மனசில் என்ன நினச்சேன்னு கூட ப்ராப்ளி அவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் வைஸ் வர்ஸா. அண்ட் எனக்கு கிடைக்கிற புகழாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மகேஷ்க்கும் ஈக்குவல்ன்றது நான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி கேபிள் சங்கர் சார் கூட அவருக்கூடயும் வந்து 2013 ஃப்ரெண்ட்ஷிப். அவரோட எடுத்த படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவர் இமேஜின் பண்ணுறது தமன்னா ஆஸ் எ ஹீரோ, அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு சொல்லி.
அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நாங்கள் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். தென் முரளி சார், எப்படி நாங்கள் ஒரு நொடியோட ரஃப் வெர்ஷன் பார்த்து எங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் கிடைச்சதோ, ஜென்ம நட்சத்திரமோட ரஃப் வெர்ஷன் பார்த்துட்டு எங்களுக்கு அடுத்த படம் இதே டீமோட கமெண்ட் பண்ணது தான் முரளி சார். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 40 years. நம்ம கோகுலம் ஸ்டுடியோ கேள்விப்படுறோம், பெரிய இதெல்லாம் போயிருக்கோம். சாரோட தான் அந்த கோகுலம் ஸ்டுடியோ நவ் பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோன்னு மாறி இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50% ஷூட் முடிச்சிட்டோம். அண்ட் வித் த சேம் டீம், நோ சேஞ்சஸ். அண்ட் திருப்பி எங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஆக்டர்ஸ், கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேரோட திருப்பி இதே டீம் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் அது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கம்மிங் டேஸில் வரும். அப்புறம் மீரா கதிரவன் சார், நான் வந்து உங்களை கூத்துப்பற்றை ஜெயராம் மாஸ்டரோட அவள் பேர் தமிழரசியில் மீட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ ஒரு பிரமாதமான ஒரு இலக்கியவாதி, ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் அவரோட லைக் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும். ஏன்னா ஒரு டேரக்டருக்கு ஒரு விஷன் வேணும், ஒரு கருத்தியல் வேணும். அது எல்லாமே வந்து சாருக்கு வெரி ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. அவரோட ஹபீபி படம் நான் ஆக்சுவலாக இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு முக்கியமான படம் சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஹாரர் ஜானரில் எங்கள் டிஸ்கஷன்ஸ் டேபிளில் இருந்து எல்லாமே பேசுறது அறிவழகன் சாரோட ஈரம் படம். அந்த படத்தில் இருக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியுமா நம்ம படத்தில்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாத நாளே கிடையாது. உங்கள் சப்தம் மூவி வர வரைக்கும் வி வர் ரியலி எக்ஸ்பெக்டிங். ஏன்னா ட்ரெய்லர் சூப்பர்வாக இருந்தது. அதோட விஷுவல் பார்க்குறப்ப அந்த சவுண்டு, நீங்கள் உங்களோட விஷுவல் சென்ஸ் அது எப்படி இருக்கும், கம்ப்ளீட்லி ஒரு த்ரில்லர் அண்ட் ஹாரர் ஜானருக்கு நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கிளாசிக்கலராக, எனக்கு முந்தைய ஜென்ரேஷன் பீப்புள் கூட பேசுறது பழகிறது ரொம்ப பிடிக்கும். அது முக்கியமாக ஆக்டர்ஸோட. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இதை ஷேர் பண்ணுற விதம் இருக்குல்ல, நானே அந்த ஏரியாவில் போய் அவங்களோட வாழ்ந்து இது பண்ண மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். தலைவாசல் விஜய் சார் கூட அப்படி தான். ஷூட் பண்ண டேஸ் கம்மி, சார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதமோ, ஏன்னா லைக் ஆஃப் த கேமரா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப பேஷன், ஒரு நீ சொல்ல மாதிரி ஆஸ் ஒரு ஆக்டர் மெச்சூர் ஆகிறப்ப நிறைய ஸ்கூலில் போய் கற்றுக்க முடியாது. ஐ டிட் தியேட்டர் ட்ரைனிங், பட் இருந்தாலும் வந்து ஆக்டிங் அப்படி கற்றுக்க முடியாது. உங்களுக்கு அந்த இன்னொருத்தவங்க ஷூஸில் இருந்து அந்த எம்பத்தியோட பார்த்தா தான் அது புரிஞ்சுக்க முடியும். ஸோ சாரோட அந்த லைக் ஆல் லாங்குவேஜஸில் பண்ணியிருக்காரு. ஹிந்தி, ஹீ கேன் டப் 5 லாங்குவேஜில். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது நிஜமாலே நானும் அந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கலந்துட்டு வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு. ஹீ மேட் மீ கம்ஃபர்டபுள். அவர் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், நான் வைஸ் வர்ஸா கிடையாது. பாடல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அழகான பாடல்களும் வந்து கொடுத்திருக்கிறாரு திரு சஞ்சய் மாணிக்கம் அவர்கள், மியூசிக் டைரக்டர் ஆஃப் ஜென்ம நட்சத்திரம் அவர்களை பேச அழைக்கிறேன். A diablo esta Sivanta ene demia corpolo no me demia Dios satana லாதிப்பிலாந்தா. அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். வந்திருக்கும் ஊடக நண்பர்கள், மீடியா ப்ரெஸ், மேடையில் இருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, சாரி. யா, எஸ், தேங்க்யூ. ஸோ அதை பற்றி நான் ஓப்பனிங் பற்றி அப்புறம் பேசுகிறேன். ஸோ யா, அகெயின் நானும் பரணி நட்சத்திரம் தான். எனக்கு இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஜென்ம நட்சத்திரம் என்னுடைய 2வது படம் இசையமைப்பாளராக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மணினா. இந்த படம் என்னை நம்பி ஃபஸ்ட் படமே என்னை வந்து கைப்பிடிச்சி வாப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். நான் நல்லா வந்திருக்கு படம். அண்ட் அதே மாதிரி திருப்பி அதே நம்பிக்கையோட எனக்கு 2வது படமும் கொடுத்து என்னை முழுசாக நம்பி அண்ட் படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூனா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மொத்த டீமுக்குமே நன்றி என் கூட ட்ராவல் பண்ணதுக்கு. அண்ட் அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்கேன் நன்றிக்கு இன்னைக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பியெல்லாம் வந்திருக்காங்க. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அகேன் ஃபார் இந்த வயசில் என்னை வந்து ஃபுல்லாக எல்லாருமே காலேஜ் முடிச்சோன்னே அடுத்த வேலை பார்க்க போகிற அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் அதெல்லாம் உடச்சி பட் நீ பேஷன் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி பரவாயில்ல பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தது தான் எனக்கு இனிமேல் ஒரு பூஸ்ட். எனக்கு இன்னொரு ஃபியூவல் பெட்ரோல் போட்டு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அது. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அகெயின், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், யூஜி ஃப்ரெண்ட்ஸ், பிஜி ஃப்ரெண்ட்ஸ், மை பேண்ட்மேட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. வரேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் மியூசிக் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து கீபோர்ட் கிளாஸ் அண்ட் பாட்டு கிளாஸ்லாம்
நான் வந்து ஒரு 4th படிக்கும் போதுலேயே போக ஆரம்பித்தேன். அப்போது என்னோட குரு பாண்டி முருகன் சார், ஜீவான்னு நாங்கள் கூப்பிடுவோம், மதுரையிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை நானே என் மேலே வைக்கல. பட் எனக்கு இந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டே வந்து சரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணலாம், மியூசிக் கம்போஸ் பண்ணுறான், ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணலாம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டே பிறந்து இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன்னா ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜீவா சார். அண்ட் எஸ், ஸோ ஓகே, இந்த படத்தில் நடித்த கேஸ்ட் அண்ட் க்ரூ, கேஸ்ட் தமிழ்னா ரொம்ப 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 ஸ்வீட். நான் இப்படி ஒரு ஆக்டர் நான் வரைக்கும் பார்த்து ரொம்ப ஃப்ரெண்டாக பழகுவார். நான் வந்து ஆக்சுவலி இந்த ஷூட் வந்து சொல்லியிருந்தாங்க பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. நான் ஒரு 8 நாள் பாண்டிச்சேரிக்கு போனேன் சும்மா ஃபன் பண்ணுறதுக்கு. கேஸ்ட் அண்ட் க்ரூ கூட நானே அதே காஃபி தான் நானும் குடித்தேன். ஸோ பட் ஆனால் ரொம்ப பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் எவ்ரி ஒன், மைத்து, ரக்ஷா, மால்வி, அருண், சிவம்னாலாம் வந்து அது ஸ்க்ரீனில் அந்த பக்கம் ஆக்டிங் ஒரு பக்கம், ஏன் கூட எங்கள் ஸ்டுடியோ ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டுருக்கோம். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பாவங்களே சாங். உங்கள் வோக்கல்ஸில் தான் அந்த பாட்டில் அல்டிமேட்டான சாங். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்ததாக கேஜி சார், உங்கள் டெடிகேஷன் பார்த்து எனக்கு வேர்த்துருச்சு செட்டில். வெரி. அண்ட் எடிட்டர் வந்து அருமையான எடிட்டர். ஒரு சீனில் கஷ்டப்பட்டு, ஒரு ஸ்பெசிஃபிக் சீன் கஷ்டப்பட்டு நான் ஆர்ஆர் பண்ணி ரொம்ப இதுவாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது அழகாக அற்புதமாக ட்ரிம் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி எடிட்டருக்கு. அண்ட் ப்ரொடக்ஷன் விஜய் சார், அதாவது இப்படி ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடக்ஷன் காம்போ இப்படி ஜெல்லாகி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பட் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக என்ன கன்சர்ன்ஸாக இருந்தாலும் பேசி எனக்கு இது பண்ணி என்னை பூஸ்ட் பண்ணி இந்த படத்தை இந்த நிலைமை கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார், அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு. அண்ட் அகேன் செட்டில் பார்க்குறச்சு அகெயின் ஐ வாண்ட் டு மென்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நேற்று வரைக்கும் கூட வந்து என்ன கேட்ட இது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு எவ்ரி ஒன், ஹர்ஷத், அலியானா, குமார், விக்னேஷ், எவ்ரி ஒன் மிஸ் பண்ணிதான் சாரி. அண்ட் ஓகே, அபவுட் மியூசிக், இந்த படத்தில் வந்து 2 பாட்டு இருக்குது. ஒரு பாட்டு வந்து மனமோன்னு சொல்லிட்டு, இட்ஸ் அ லவ் சாங். அந்த பாடல் வந்து சின்மய் மேம் பாடியிருக்காங்க. அது ஒரு டூயட் சாங், கூட நானும் பாடியிருக்கேன். அண்ட் அந்த பாட்டு வந்து ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங். ஸோ இட்ஸ் ஃபீல் குட் பெப்பி சாங். அது நல்ல ரீச் ஆகும் நம்பிக்கை இருக்குது எனக்கும். அண்ட் செகண்ட் ஆஃப் பாவங்களே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அந்த பாட்டு வந்து உதயான் என் ஃப்ரெண்டு எழுதியிருக்கான். அண்ட் சிவம் ப்ரோ அகைன் சொன்ன மாதிரி அவரோட ஃபியர்ஸ் வோக்கல்ஸ். அந்த செஷன் வந்து ஒரு 1.5 hours 2 hours போச்சு. பட் அந்த செஷனில் வந்து அந்த ஏரியாக்கே ஒரு கரண்ட்டு போனால் கூட அந்த ஏரியாவில் கரண்ட் வந்துடும், அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியில் பாடிட்டு இருந்தார் தலைவர். அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் மேன். அண்ட் டாக்கிங் அபவுட் மை டீம், மை ப்ரோக்ராமர்ஸ், மை பில்லர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். அது நான் மட்டும் ஒரு இது பண்ணாமல் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக அவ்வளோ சப்போர்ட்டிவாக வாங்கலாம் இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிட்டு என்னையும் கூலாக வச்சுக்கிட்டு அவங்களையும் கூலாக இருந்துக்கிட்டு பன்னெண்டு ப்ரோக்ராமர்ஸ் வருண் சந்திரசேகர், மானசா, ராகுல் மகேஷ் அண்ட் ஷான், ஆர்ஆர்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அண்ட் மை டீம் ஹிருதய், விக்ரம் அண்ட் பார்கவ் விக்னேஷ். அண்ட் மை சாங்ஸ் மிக்ஸ் பண்ண மிதுன். ஸோ மனமோன்ற சாங்லேயே ஐ ஜஸ்ட் சிங் 4 lines. சின்மய் மேம் இன்னைக்கு வர முடியல, மேம் கூப்பிட்டு ஷீ இஸ் இன் பிஸியாக இருக்காங்க ஒரு ஷோ மேட்டில். ஸோ ஐ ஜஸ்ட் சிங். மனமோ தவம் துணையே வரம் இதமாயகம் மழை துளி உயிரில் பெய்யுதே அழகே இவன் உயிரின் துகள் இதுவே நியாயம்தானே விழிகளின் மொழிகள் தான் காதலே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பால்ராஜ் அவர்கள் கரூர் மாவட்ட அறநிலைத்துறை தலைவர். இங்கே வந்திருக்கக்கூடிய திரையுலக கலை உலக முன்னோடிகளே, பிரபலங்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரிதாக்குகிறேன். நான் முதல்ல கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு
அதாவது கரூர் டிஸ்ட்ரிக்ட் HRNC சேர்மன் கடந்த 2 ஆண்டுகளாக பதவி வைத்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமில்லாமல் கடந்த 45 ஆண்டுகள் நான் ஜோதிடத்துறையில் வளம் வந்து கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் தமன் யாருன்னு நினைக்கிறீங்க, என்னுடைய பலதரப்பட்ட மீடியாவிலெல்லாம் என்னை பார்த்துட்டு 2011 தமனும் அவருடைய தாயாரும் என்னிடத்தில் முதலாவதாக ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். கிட்டத்தட்ட தமன் அவர்களை 15 ஆண்டுகள் அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நான் ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறேன். என்னுடைய வழிகாட்டுதல் வளர்ந்த பிள்ளைகள் 3 பிள்ளைகள். அதில் 2 பிள்ளைகள் இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறது. ஒரு பிள்ளை வரவில்லை. அவர் யார் என்று சொல்லுகிறேன். முதலாவதாக ஈரோடு மகேஷ். ஈரோடு மகேஷ், அடுத்து தமன். 2 பேர்களும் உற்ற நண்பர்கள். என்னை பார்ப்பதற்காக வந்தாங்கன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை என்னை பார்க்காம வர மாட்டாங்க. என்னுடைய வழிகாட்டுதல் வளர்ந்த பிள்ளைகள். அப்போது தமனுக்கு நான் சொல்லியிருந்தேன், தம்பி, எவ்வளவுதான் திரைப்படத்துறையில் நீ நடித்திருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் 2025 தான் உன்னுடைய வாழ்க்கை திக்கட்டும் பரவும். அதாவது தமிழகமெங்கும் அல்ல உலகமெங்கும் பிரசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் உனக்கு 2025 கிடைக்கும். அது மட்டுமல்ல 2024 தான் உனக்கு திருமணமே நடக்கும். அப்போது நான் என்னுடைய தமன் யார் என்று பார்த்தால், என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வந்த பையன், அருமையான பையன். அவருடைய இது எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு நானே வாலண்டியராக என்னுடைய மருமகன் தமன், என்னுடைய மகளைத்தான் கடந்த வருடம் இவருக்கு கொடுத்து மனம் முடித்தேன். 2024 தான் உனக்கு திருமணம், 2025 தான் உன்னுடைய வாழ்க்கையில் திக்கட்டும் கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் எழுதப்பட்டதனுடைய இயற்கையினுடைய நியதி. அப்போ ஈரோடு மகேஷ் தம்பியும், அண்ணே எப்பனே எங்களுடைய வாழ்க்கையினுடைய சுடர்வொளி விட்டு பட்டொளி வீசக்கூடிய காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். 16 ஆண்டுகள் வனவாசத்தை போல தமனவர்கள் கொஞ்ச நஞ்சம் திரையுலகத்தில் கஷ்டப்படவில்லை. எல்லா வகையிலும் கஷ்டப்பட்ட உனக்கு இந்த காலத்தில் தான் உன்னுடைய எதிர்காலம். அந்த அடிப்படையில் 2024 தான் என்னுடைய மகளை நானே, இந்த மாதிரி பையன் கிடைக்க மாட்டான், ஒழுக்க சீல இந்த பையன், என் பொண்ணுகிட்ட சொல்லி நானே வாலண்டரியாக கொடுத்தேன். அது மட்டும் அல்ல, இவருக்கு நானே பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பைலட்டை பார்த்தேன், நிறைய பேரை பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது இல்லையா என் பொண்ணையே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முன்வந்து நான் கொடுத்தேன். அது மட்டும் அல்ல, இதில் ஒரு பெரிய, இவர் ஒரு திரைப்படத்துறையில் நடிகர்களாக இருக்கலாம் இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இன்னொன்று, நான் ஒரு நாடகத்தை நடத்தினேன் தமன் வாழ்க்கையில். நிறைய பேர்களுக்கு இது தெரியாது. என்னவென்றால், தம்பி நான் ஒரு பொண்ணு சொல்கிறேன்ப்பா, கரூரில் என்னுடைய இனிய நண்பருடைய பொண்ணு, நல்ல ஒழுக்க சீலமாக வளர்த்திருக்கிறான் என்னுடைய நண்பன். அவர் ஒரு ஃபைனான்சியர், அவருக்கு ஒரு பையன் ஒன்று இருக்கு, பொண்ணு ஒன்று இருக்கப்பா அப்படின்னு. அப்படிங்களா சார், நீங்க சொன்னா பாலும் கிணத்துல கூட நான் குதிப்பையா, ஆனா நீங்க சொல்லிட்டீங்களா எனக்கு பொண்ணு பார்க்கறேன். தமனுடைய அம்மா 2020 வந்தாங்க என்ன பார்க்க. ஐயா என் மகனுக்கு எப்பையா வாழ்க்கையில வெடிவு காலம், எனக்கு ஒரு மருமகள் வந்துட்டா போதையான்னு. உன் மருமகள் 2024 தான்மா வரும், இன்னும் 4 வருஷத்துக்கு கிடைக்காதும்மா அப்படின்னு. என்ன சார்னு கண் விழுங்கி அப்படியே போவாங்க. சார் சொன்னா கரெக்டா இருக்கும்மா அப்படின்ட்டு வானத்தை போலன்னு ஒரு சீரியல்ல நடிக்கிறார் தமன். 2020க்கு மேல நினைக்கிறேன், கொரோனா காலத்துக்கு பிறகு. தம்பி நீ நாடகத்துறையில இருந்தீங்கன்னா அதோட அவ்வளவுதான், பட்டி தொட்டி குக்குராம எல்லாத்திலையும் உனக்கு பேரு புகழ் கிடைக்கும். ஆனா வண்ணத்திரையில் நீ ஜொலிக்க வேண்டும் என்றால் இந்த சின்ன திரையை விட்டு வண்ணத்திரைக்கு வான்னு, அப்பதான் உனக்கு அந்த ஸ்டார் வேல்யூ கிடைக்கும். அப்படியா சார்ன்னு சொன்னவன அடுத்த செகண்ட் தூக்கி எடுத்து போட்டுட்டு கால் சீட் எடுத்துட்டு வெளியில வந்தார். தமனை எல்லாருமே அண்ணன் கேரக்டர்ல ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பார் தமன். எல்லாருமே பட்டி தொட்டி குக்கிராமத்தை, என்னுடைய தாயார் இவ்வளவு அழகான பையன்பா, நல்லா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் போன் பண்ணி, ஏப்பா இந்த பையனை உனக்கு தெரியும், என்னம்மா சொன்ன, இந்த பையன் நம்ம பையன்பா, பேசுறியா, இந்தம்மா இன்னப்பா இவரை தெரியுமா உனக்கு, அவ்வளோ அழகா நடிப்பா, பாசமலர் சிவாஜிக்கு அடுத்தது அடுத்த படத்துல வானத்து போல கேரக்டர்ல சூப்பரா நடிச்சான்ப்பா அப்படிம்பாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஈரோடு மகேஷ்
அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய நிச்சயத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார், சார் எங்களுடைய மென்டாரே நீங்களே வந்து எங்களுக்கு வாழ்க்கையினுடைய பொண்ணையே கொடுத்து வழி நடத்துறீங்கன்னா எங்களுக்கு இது ஒரு பேரு, எவ்வளோ பெரிய பேரு சார் அப்படிம்பாரு. சரி, அது எனக்கு இன்னொன்னையும் நான் சொல்லணும். எனக்கு திரைப்படத்துறையில் நான் பார்க்காத ஜாம்பவான்களே கிடையாது. அரசியல் துறையாகட்டும், கலைத்துறையாகட்டும், மற்ற எல்லா வகையிலையும். ஆனால் என்னுடைய மீடியாவில் நான் வராத சேனல்களே கிடையாது. எல்லா சேனல்லையும் என்னுடைய ஆஸ்ட்ரோ பர்னி பால்ராஜ் என்னுடைய யூடியூப், அதில் நான் ஆதவன் ஜோதிடம், என்னுடைய பெயர் டாக்டர் பர்னி பால்ராஜ். நான் படித்தது 9வது தான். ஆனால் இன்னைக்கு ஹெச்ஆர்என்சி டிஸ்ட்ரிக்டில் சேர்மனாக இருந்து பச்சைங்களை கையெழுத்து போடுறேன். காரணம் என்ன? இது ஒரு வாழ்க்கையில் நானும் முடியும்ன்றதுக்கு என் ஜாதகத்தில் அந்த பிராப்தம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி, இந்த டீமை பற்றிலாம் சொல்கிறதுக்கு வந்து நான் புதுசாலாம் அதை சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இவங்களோடய நான் வந்து கூடவே சுற்றிட்டு இருக்கேன். செவ்வாழை நான் ரொம்ப வருஷமாக சுற்றிட்டுருக்கேன். இந்த படமும் அதே போல் தான். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, ஸ்கிரிப்டு படித்ததுலேருந்து, ஷூட்டிங் போனதுலேருந்து, இப்போ படம் எடுத்து அவுட்டு பார்த்த வரைக்கும் நான் எல்லாமே பார்த்துட்டேன். வழக்கமாக சின்ன பட்ஜெட் படங்களை வந்து டக்குன்னு ஒரு வெற்றி கிடைச்ச உடனே அதுக்கு அடுத்த ஒரு டீம் வந்து டக்குன்னு மாறிடும். ஆனால் இந்த டீம் வந்து என்னென்னா அதே டீம், அதே டெக்னீஷியன்ஸு, விரல் விட்டு எண்ணக்கூடிய சேஞ்சஸ் மட்டும். ஹீரோயின் தான் இல்லை, ஏன்னா அந்த படத்தில் ஹீரோயினே போடல, அதனால் இது ஹீரோயினை புதுசாக போட்டிருக்காங்க. மற்றபடி அதே டீம், அதே செட்டப்பு. எடுத்த சுறுசுறுப்புன்னா அவ்வளோ சுறுசுறுப்பில் எடுத்துட்டாங்க. படத்தை பற்றி எல்லாருமே நிறைய விஷயம்லாம் சொல்லிட்டாங்க. இந்த படத்தை வந்து நான் ஒரு 3 to 4 months முன்னாடி பார்த்துருப்பேன். அதாவது ஒரு ஃபுல் வெர்ஷன் கம்ப்ளீட் ஆகலை. அந்த படத்தை பார்த்தவொடனே சம்திங், எனக்கு இந்த ஹாரர் படம் ஜெனரல் நான் பார்க்க மாட்டேன். இதை பார்த்தவொடனே சம்திங் நியூ, நல்லா இருந்துச்சு டோட்டலாக. அதுக்கப்புறம் அந்த ஹோல் டீமை வந்து கொஞ்சம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுவோம். ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. எல்லாருமே ரொம்ப இன்வால்வ்டாக, கமிட்டடாக பண்ணியிருந்தாங்க. ஸோ July 18th is going to be a big day. It's going to be a grand success. I wish you all the best, the whole team, and music director and இது. அண்ட் எங்கள் சைடில் அதே மாதிரி பார்த்ததுக்கப்புறம் ஒரு ரெக்கக்னிஷனாக எங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி கமிட் பண்ணி ஆல்மோஸ்ட் 50% கம்ப்ளீட் ஆகிருக்கு. அது மேபி ஒரு அது ஒரு சந்தோஷம். அது எங்கள் ப்ராஜெக்டை பண்ணும்போது அதை பார்த்தது என்னென்னா, நான் மேபி ஒரு 1 or 2 times தான் போயிருப்பேன் லொக்கேஷனுக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தா ஒரு 10 ப்ரொடியூசர் எனக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஸோ கமிட்டட். ஸோ கீப் இட் அப், லெட் அஸ் டூ அ குட் ஜாப். ஆல் தி பெஸ்ட்.